மகாபரிசமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை அறிந்த தேவன், எங்களை அறிந்த தேவன், இந்த சூழலை அறிந்த தேவன், நிச்சயமாக யாவையும் உடைய நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன். இந்த காலை பொழுதிலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய கிருபையினாலும் எங்களை நீ தாங்க போறமுடைய தயவுக்காக சோதரம். ஆம் கர்த்தாவே, எந்த சூழல் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்ற வண்ணமாக ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் உம்மை தேடினது வண்ணமாக இந்த கடைசி நாட்களிலும் அந்த வண்ணமான சூழல்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாத வண்ணம் உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் உண்மை ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக சோதரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நாளிலே ஆண்டவரே, இந்த மகத்துவமான ஆண்டவரே, இந்த தலையங்கத்தையும் இந்த பிரசங்கத்தையும் உடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, அந்த வண்ணமான ஒரு தலையங்கம் எப்படிப்பட்டது என்பதை நீர் அறிந்த தேவன். அதனாலே எல்லா சூழல்கள் எதிராக இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்கள் பேசுறது சத்தியம் என்பதை நீர் அறிந்தபடினாலே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் மொழிபெயர்க்கிற சவனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நீர் ஆளுகை செய்து கர்த்தாவே, ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்த தேவன், அறியாத ஒவ்வொருவருக்கும் உம்மை வெளிப்படுத்தின தேவன். அதனால் இந்த நிமிஷத்தில் உம்முடைய கிருபை இறங்கி கர்த்தாவே, சவனுக்கூடாக இருந்து சரியான காரியங்களை நீர் பேச போற உடைய மேலான இந்த தயவுக்காக உமக்கு சோதரம். பேசுற உதடுகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற செவிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சூழலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே கிருபையாக இறங்கி இந்த சூழலை நீர் மாற்றி ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய போற கிருபைக்காக உமக்கு சோதரம். நீர் உதவி செய்யாவிட்டால் நீர் எங்கள் தேவனாயிருக்கிறேன். அதனால் நம்முடைய கிருபையின் கரத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் என்ற வண்ணமாகவே போன வார தொடர்ச்சியை நாங்கள் பிரசங்கிக்க போறோம். முதலாவதா අපි නැගිටලා සිටින මේ මොහොතේ ඊයේ අපි මේ ගිය සතියේ අපි ගෙනිච්ච දේ වචනය නැවතත් අපි ඒක ඉතුරු ටික අපි බලන්න යන්නේ. நாங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம் லூக்கா 16 அதுல நாங்கள் 2 வாசனை 22ல இருந்து 24 மட்டும் நாங்கள் வாசிப்போம். 22 සිට 24 වෙනකම් நான் வாசிக்கிறேன். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். වදවිදිවෙන් ඇස්සෝසවා ආබ්‍රහම් සහ ඔහුගේ නැපැත්ත වූ ලාසරස්ව දුරසිට දැක මුණගසා ප්‍රිය වූ ආබ්‍රහම් වඩ කරුණා කොට මමාගේ ඇඟිල්ලේ අගදියේ කලා මාගේ දිව සිසිල් කරන්න ලාසරස් එව්ව මැනව. මක්නිසාද මම මේ ගිනි දැවේ වේදනා විඳිනී කීවේය. ஆமென். நீங்கள் இன்னொரு பகுதியை நோட் பண்ணுங்க. நாங்கள் போன வாரம் லூக்கா 11:34 කන්නානද ආකයන් තව කොටසක් පොඩ්ඩක් මේ අන්ලයින් කරලා තියාගන්න. லூக்கா 11:34 ලූකා 11:34 நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். සියලු දෙනා වාඩිලා සිටිමු. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திவ்யன் மான்சிகே நாமයට மகிமை වේවා. ஆமென், ஆமென். இந்த தலையங்கத்துக்கு ஏற்ற வண்ணமாக මේ හෙඩ්ලයින් එකට
මම මේ මාතෘකාවට අදාළ தேவனும் விரும்புறாரோ தெரியல. දෙවියන් වහන්සේත් කැමති වෙනවද දන්නේ නැහැ. நாங்கள் அந்த நேச்சுரலா இருக்கணும்னா பாதாளத்துல போய் தான் பிரசங்கிக்கும். ஆமே. අපි සුබ විදියට අපි ඉන්නවා නම් පාතාලට ගිහිල්ලා තමයි අපි දේශනා அதே போல කරන්නේ. ஒரு இருளான சூழலிலே நின்று நம்ம பிரசங்கிக்கிறோம். ඒත් අද අපි මේ කළුවර වෙලා මේ කළුවර වැටිච්ච මේ තැන ඉඳන් අපි දේශනා කරන්නේ. அப்ப பாதாளம் எப்படி இருக்குமோ இந்த வேர்வையாக வெக்கையாக ஒரு ஒரு சூடுள்ள இடம் எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரியும். පාතාලය කියන්නේ කොහොම තියෙද කියලා මෙතන හිටියොත් දැනේ. මොකද රස්නේ සුළඟක් නැහැ. ஆமே. அதே போல ஒரு சூழல்ல நீங்க இருந்து இப்ப நேச்சுரலா ஒரு செய்தியை கேட்க போறீங்க. ஆமே. අපි මේ මොහොතේ මේ දේශනාව අහන්න යන්නේ මේ ඇත්තටම මේ පාතාලේ ඉන්න විදිහට අපේ ඇඟීමත් එක්ක. ஆமே. அங்க இங்க இருக்க போறீங்களா அல்லது ஒரு குளிரான இடத்துல இருக்க விரும்புறீங்க? ඕගොල්ලෝ මෙහෙ ඉන්න කැමතිද නැත්නම් සීතල තැනක ඉන්න කැමතිද? ஆமே. அதனாலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. தலையங்கம் வந்து பாதாளத்திலே நல்ல ஆத்துமாக்கள். මේ මාතෘකාව ඇවිල්ලා පාතාලෙන් හොඳ ආත්ම. ஆமே. அது வேத பிரகாரமாக நாங்கள் வாசித்த வேதத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ඒක අපි කියවපු මේ බයිබලේ සඳහන් කරපු හැටියට අපිට දැනගන්න පුළුවන්. ஆமே. அந்த இடத்திலே இருந்த ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதன். ඒ තැන සිටියා වූ පුද්ගලයා හරි හොඳ මිනිසෙක්. அவன் வேதத்தை முழுவதுமாக கை கொண்ட ஒரு மனிதன். එයා මේ සම්පූර්ණම මේ බයිබලේ කියවපු කෙනෙක්. அங்கே ஆசாரியருக்கு மதிப்பை கொடுத்த ஒரு மனிதன். ඒ පූජකතුමන්ට ගොඩාක් ගරු කරපු කෙනෙක්. அங்கே ஆசாரியனுக்கு அங்கே பெற்றோருக்கு மதிப்பு கொடுத்த மனிதன். දෙමෝපියන්ට හොඳට කීකරු වෙච්ච அங்கே 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 விருந்துகளை ஏழையருக்கு அப்படியாக பல தரப்பட்ட நபர்களுக்கு செய்த ஒரு மனிதனா இருக்கிறான். ගොඩාක් පින් දේවල් කරපු කෙනෙක්. அங்கே ஆலயங்கள் கட்ட உதவி செய்த ஒரு மனிதன். දේවාලව අදාන්න ගොඩාක් උදව් කරපු කෙනෙක්. ஆனால் அவன் ஒரு நித்திய ஜீவனை இழந்து பாதாளத்திலே இருக்கிற ஒரு காட்சியை நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசித்தோம். හැබැයි එයා සදාකාල ජීවිතේ නැති කරගත්ත කෙනෙක්. ஆமென். බයිබලේ அங்கே இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த வேளையிலே இந்த உவமையை இந்த கதையை அவர் அங்கே கூறின ஒரு தேவனாயிருக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ පොළවේ සිටින මොහොතේ මේ කතන්දර මේ දේ උපමාව එයා කියවපු කෙනෙක්. ஆமென். அதே போலதான் இந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான தீர்க்கதரிசியும் அந்த பாதாளத்துக்கு போய் அந்த காட்சியை அவர் கண்டவராயிருக்கிறார். ඒ වගේම මේ කාලේ අපිට ලැබිච්ච මේ අනාගත වාක්‍යතුමත් ඕ පාතාලයට ගිහිල්ලා ඕ සියලු දේ බලලා මේ අපිට දේශනා කරලා තියෙනවා. ஆமென். அந்த இடத்திலே அதிகமான நல்ல பரிசுத்தவான்கள் மனிதர்களே அவர் அங்கே கண்டார். ඒ පාතාලයේදී එයා හොඳ ආත්මවල හොඳ මිනිස්සු ගොඩාක් කට්ටිය දැකලා තියෙනවා. ஆமென். அதனாலே பாருங்கள், அதுக்காக தான் அவர் இந்த செய்தியை அவர் அங்கே எடுக்கிறார். ඒ නිසා තමයි ওই මාතෘකාව ගැන එයා කියවන්නේ. ஆமென். அதனாலே நாங்கள் வேத பிரகாரமாக வாழ்ந்து அந்த பிரமாணத்தை கை கொள்வதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. අපි ඒ විදිහටම අපි සියලු දේ අපි මොනවා කරත් වැඩක් නැහැ. நாங்கள் மாற்றப்படாத வரைக்கும் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. අපේ වෙනස් වෙනකන් අපිට මොනවා කරලත් වැඩක් වෙන්නේ නැහැ. நாங்கள் கை கொள்வதற்கும் மாற்றம் அடைகிறதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. අපි වෙනස් වෙන්නත් කීකරු වෙන එකටත් ගොඩක් වෙනස් තියෙනවා. ஆமென். நாங்கள் கை கொண்டது நீங்க பாத்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் கை கொண்டார்கள், வேதத்தை கை கொண்டார்கள். ගොඩක් පූජකවරු සියලු දෙනාම ගොඩක් දේවල් කීකරු වුණා. ஆனால் அந்த வார்த்தையாக அவர்கள் மாறவில்லை. ඒ වුණාට ඒ වචනේ වෙනුවෙන් ඒගොල්ලෝ වෙනස් වුන්නේ නැහැ. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் தேவனாயிருக்கிறார். ඒ කිව්වොත් ඒ වචනේ තමයි දෙවියන් වහන්සේ. அதனால் தான் அந்த வார்த்தை தான் அவர் யார் என்பதை காண்பித்தது. මේ වචනේ තමයි එයා කවුද කියන එක පෙන්눔 කරන්නේ. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வார்த்தையை பாருங்கள், அது என்னை சாட்சி கொடுக்கிறது என்று. ඒක තමයි දෙවියන් වහන්සේ කියන්නේ වචනේ දිහා බලන්න ඒක මං ගැන සාක්ෂි කියනවා. அதனால் தான் அந்த வார்த்தையை பார்த்த அங்கே பரிசுத்தமில்லாத மனிதர்கள் அந்த வார்த்தையை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ඒ නිසා ඒ වචනේ දිහා බලපු මිනිස්සු
දෙවියන් වහන්සේ දැකගත්තා. ஏனென்றால் அவர்கள் அந்த நாளுக்குரிய வார்த்தையை எதிர்பார்த்திருந்தார்கள். ඒ කිව්වොත් ඒ දවස්වලට ඕන කරන ඒ වචනේ දිහා ඒගොල්ලෝ බලා සිටියා. ஆமென். அந்த வார்த்தை அவர்களை மாற்றினது. ඒ වචනේ ඒගොල්ලෝ මාරු වෙනස් කරා. அதனால் தான் இந்த வேதமானது ஒரு அழகான ஒரு காரியத்தை அங்கே பிரசங்கிக்கிறது. ඒ නිසා තමයි මේ වචනේ අපිට එයාගෙන මේ ලස්සන දේවල් පැහැදිලි කරන්නේ. ஆமென். அதனால் தான் நாங்கள் அந்த பாதாளம் என்றும் போது இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்கையில் අපි පාතාලේ කියන්නේ ඒ වචනේ පාවිච්චි කරනකොටත් අපිට සුභාධර්මයක් අපිට මේ අපිට සහයෝගයක් දෙන්නේ නැහැ. நான் முன்னமே உங்களுக்கு சொன்ன அந்த பிசாசியலை பிரசங்கிக்கிற வேளையில ஏறக்குறை 5 தடவைகள் அந்த தடைகள் ஏற்பட்டது. යක්ෂයෝ ගැන දේශනා කරනකොට 5 පාරක් ගොඩාක් බාධාවල් සිද්ධ වුණා. நானும் அதே வண்ணமாக அதை ஆரம்பிக்கும் போது நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த ஒரு தலையங்கத்துக்கு அது அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கணும். මම ඒක න බලාපොරොත්තු සිටියා. ඒ වගේම මේ දෙපාරක්ම මේ ගිය සතිය මේ සතියේ ඒ වගේම ලොකු බාධාවක් අපිට සිද්ධ பாருங்கள், அழகாக இந்த நேரத்துல இந்த கிழமையில 6 நாள் ஒன்றுமே இல்லை, இந்த 7வது நாள் இந்த டைம்ல ஏற்படுறத நீங்க பாருங்க. මේ සතියේත් බලන්න දවස් 6ම කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. අද 7 වෙනි දවසේ දේශනාව පටන් ගන්නකොට අපිට මේ වගේ බාධාවල් සිද්ධ වෙනවා. அத நாங்க எதையுமே யதார்த்தமாக பார்க்க முடியாது. අපි කිසි දෙයක් ඇවිල්ලා නිකන් සාමාන්‍ය විදිහට බලන්න හොඳ නැහැ. எப்பயுமே நாங்க தேவனுடைய காரியத்தோடு எப்பயுமே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். අපි හැම දෙයක් ගැනම දෙවියන් වහන්සේ තුලම අපි සිතාගෙන ඉන්න ඕනේ. அப்ப பாருங்க, அப்படியானால் இந்த நித்திய ஜீவனை பெறாத ஒவ்வொரு மனிதனும் அங்கே இழக்கப்பட்டு போக போறான். ඒ වගේම බලන්න සදාකාල ජීවනය ලබාපු සියලු දෙනාම ඕක නැති කරගන්න. ஏனென்றால் இந்த பூமியானது அந்த வண்ணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. මේ පොළව ඒ වගේ තමයි තබා තිබෙන්නේ. அதனால்தான் வேதம் சொல்லுது, கண்களுக்கு சரீரமானது வெளிச்சமா இருக்கிறது. ශරීරයට ඈ කියන්නේ එළියක්. நீங்க எதை நோக்கி பார்க்கிறீர்கள்? ඔගොල්ලෝ මොනවා කියන දිහාද බලන්නේ? நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ඔගොල්ලෝ මොනවා දිහාද මේ බලාපොරොත්තු වෙන්නේ? நீங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. அங்கே பிசாசுக்கு உங்களோட கண் மாத்திரம் போதும் உங்களோட சரித்திரத்தையே மாற்றவன். ඔගොල්ලෝ මොන විදිය ඉතිහාස කමන්න යක්ෂයාට ඕන වෙන්නේ ඔබලා අපේ ඇස් පෙනුම. அப்ப பாருங்க, அதே போலதான் அந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த வாலிபனை பார்க்கிற வேளையில அவன் வேதம் முழு 10 கட்டளைகளையும் கை கொண்ட ஒரு மனிதன். ඒ පොහොසත් මිනිසයා දස පනත සියලු දේම පිළිපැදපු මිනිසයා. அங்க இயேசு கிறிஸ்துவே அங்கே ஆச்சரியப்பட்டார், அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாங்க மார்க் 10 வாசிக்கிறோம். දෙවියන් වහන්සේ එයා දිහා බලලා ගොඩාක් සතුටු වුණා. එයාට ගොඩාක් ආදරය කරා. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவர் தேவனாயிருந்தபடினால் அறிந்து கொண்டார். ඒත් එයා තුල මොකද්දෝ තියෙනවා කියන එක එයා දෙවියන් වහන්සේ නිසා එයා දැනගත්. பாருங்க, அந்த ஒன்றை சொல்லும் போது அவனுடைய கண்கள் அதிலேதான் இருந்தது. එයා කියනකොට එයාගේ ඇස් තිබුණේ ඒ දියාම තමයි. பாருங்க, அந்த ஒன்று அவனை பாதாளத்துக்கு கொண்டு போனது. ඒක දෙයක් එයා පාතාලයට ගෙනිච්චා. பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைக்காக வார்த்தையை கை கொண்ட ஒரு மனிதன், நல்ல மனிதன், அன்பு கூர்ந்த இயேசுவே அன்பு கூர்ந்த மனிதன் பாதாளத்திலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். සියලුම දේවල් මේ පිළිපදපු හොඳ මිනිසයා දෙවියන් වහන්සේම එයාට ආදරය කරපු කෙනා හැබැයි පාතාලයට ගියා. அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யமானது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, நாங்கள் எப்படி பிரவேசிக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். සදාකාල ජීවනය කියන්නේ කොහොමද? අපි එතන ඒකට ඇතුල් වෙනවා නම් කොහොම ඉන්න ඕනද කියන දේ අපි දැනගන්න සිටිනවා. ஆமென். அதனால் தான் எங்களுடைய சுயபலம் எங்களை ரட்சிக்க முடியாது. ඒක තමයි අපේ බලය කවදාවත් අපි ගලවම් கலව ගන්නෙ නැහැ. அதனால்தான் வேதம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ කරුණාවෙන්. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே එබේසිය 2 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். දෙවියන් වහන්සේ අනුග්‍රහයෙන් අපි විශ්වාස තුලින් ඒක ලබාගෙන තියෙනවා. அவருடைய கிருபை இருக்கிறது, එයාගේ අනුග්‍රහය තියෙනවා. ஆனால் அந்த கிருபையை நீங்க விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்கிறீர்கள். ඒක විශ්වාසයෙන් අපි ජය ගන්නවා. அதனால் தான் வார்த்தை என்ன கூறுகிறதோ நீங்க அதை விசுவாசித்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். ඒක තමයි වචනේ කියන්නේ. ඒවා විශ්වාස කරොත් තමයි ඒකෙන් ගැලවීම ලබා ගන්න. அதனால் தான் அந்த கிருபையானது அந்த ஐஸ்வர்யவானை ரட்சிக்க பிரியமாய் இருந்தது.
දෙවියන් වහන්සේ අනුග්‍රහය තමයි එයාව ගැලවුම් කරගන්න උදව් කරේ. இல்ல ரட்சிக்க பிரியமாயிருந்தது. ගැලවුම් කැමැත්ත. ஆனா இவன் அந்த அவர் சொன்னதை அவன் செய்யல, விரும்பல. හැබැයි එයා කියපු දේ පිළිපදින්න එයා කැමති වුණේ නැහැ. ஆனால் அவன் வர்றதே, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்றதான் அவன் கேள்வி. හැබැයි ඒ පෝසත් මිනිසයා ළඟට එන්නේ මම සදාකාල ජීවිතය ලබා ගන්න මොනවද කරන්න ඕනේ කියලා මෙයාගේ ප්‍රශ්න කරන්නේ. ஆமென் ஆமென். அப்ப பாருங்க, ஆனா இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொன்ன வேளையிலே அவன் அதை விசுவாசிக்கவில்லை. හැබැයි දෙවියන් වහන්සේ වචනේ කියනකොට ඒක එයා පිළිගත්තේ නැහැ. ஆனா அவனுக்கு ஒரு பூமியில ஒரு கிருபை இருந்தது, හැබැයි එයාට මේ පොළවේ අනුග්‍රහයක් அவனுக்கு ஒரு තිබුණා. சந்தர்ப்பம் இருந்தது, එයාට වෙලාවක් තිබුණා. இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஒரு வழி இருந்தது, දෙවියන් වහන්සේ මුණ ගැහෙන්න එයාට මාර්ගයක් තිබුණා. நேருக்கு நேர் அவரை சந்தித்தான். මූණට මූණ එයා අමු වුණා. ஆனால் விசுவாசம் இல்லாததினாலே கிருபை இழக்கப்பட்டு හැබැයි போனது. එයාට විශ්වාසය නැති හින්දා එයා අනුග්‍රහය එයාට புரியுதா ලැබුණේ නැහැ. உங்களுக்கு? நீங்க எவ்வளவும் கை கொள்ளலாம் விசுவாசிக்கிறது, අපි කොච්චර වුණත් අපිට අපි හැම දෙයක්ම පිළිපදින්න පුළුවන් මාර්ගයෙන් යන්න පුළුවන්. ඒ වුණාට විශ්වාසය කියන එක අපිට අනිවාර්යයි. ஆனால் பாருங்க, அவன் முழு வார்த்தையும் கை கொண்டிருந்தான். අපි සියලුම දේව වචනේ එයා මේ පිළිපැදිවා. ஆனால் இயேசு சொன்னதை அவன் கை கொள்ளவில்லை, அங்கே விசுவாசித்து கை கொள்ளவில்லை, கிரியைக்கு திக சொல்ல கிரியைக்கு அவன் கொண்டு வரவில்லை. හැබැයි දෙවියන් වහන්සේ කියපු වචනය එයා පිළිගත්තෙත් නැහැ. ඒක ක්‍රියාවට ගෙනාවෙත් නැහැ. ஆமென். அதுதான் அங்கே செய்தியா இருக்கிறது. ඒක තමයි දේව වචනේ. அதே நாள் தான் நாங்க இந்த சமூகத்துல வரும்போது நாங்க அவருடைய கிருபைக்காக நாங்க வர்றோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க நாங்க வருகிறோம். ඒක තමයි අපි දෙවියන් වහන්සේගේ මේ අභිමුඛයට අපි එනකොට එයා විශ්වාස කරලා ඒ දේ අපි පිළිපදින්න ඕනේ කමට තමයි අපි මෙහෙට එන්නේ. ஆமென். அதனால் தான் பாருங்கள், நாங்க எவ்வளவு வார்த்தையை நாங்க கை கொள்ளுகிறோம், அறிந்திருக்கிறோம், நாங்க அதன்படி நாங்க நடக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாங்க மாற்றப்பட வேணும். எங்களோட வாழ்க்கை மாற்றப்படும் போதுதான் அது ஆசீர்வதிக்கப்படும். අපි මෙතනට ආවට සියලු දේ අවුන්කන් දුන්නාට පිළිපැදුවාට මොනවා කරත් වැඩක් නැහැ. අපි දේ වචනේ විශ්වාස කරගෙන ඒ දේ වචනේ ක්‍රියාවට ගෙන්නන්න. அப்ப வேதம் சொல்லுது நாங்க யாரை போல மாற்றப்பட வேணும். අපි කවුරු වගේ වෙනස් වෙන්න ඕනේද சொல்லுங்க. කියන්නේ? கிறிஸ்துவை போல. கிறிஸ்தவன் என்றா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல. ක්‍රිස්තුවානිය කියන්නේ කවුද? ක්‍රිස්තු වගේ. ஆமென். நான் ரெண்டு கதையை சொல்ற போறேன். நான் பாருங்க, ரெண்டு ஸ்டோரி, அதாவது கதை என்று சொல்ல விட வயதாமத்தினுடைய காரியம் அத உங்க நீங்க புரியறதுக்கு இலகுவா இருக்கிறதுக்கா. දෙවියන් වහන්සේගේ බයිබලෙ තුලින් කතාන්දර දෙකක් මම කියන්න යනවා. எப்படியானவன் ரட்சிக்கப்படுவான். මොන වගේ මිනිසුද ගැලවුම් ලබා ගන්න. ஆமென். சவரன் அவங்க முள்ளுக்குள்ள கூப்பிட்டாரு. வாஞ்சை உள்ளவர் ஆள் வா உள்ளவர். ரைட். அப்ப பாருங்க, அங்க தீக்க சொல்றார் உங்களுக்கு, அதாவது உண்மையான அன்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவை போல என்றால் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றா நீங்க எப்படி இருப்பீங்கன்றதுக்கு நான் சொல்ல போறேன். දෙවියන් වහන්සේ සඳහන් කරනවා ඔයගොල්ලෝ මේ இயேசு கிறிஸ்துவை போல දෙවියන් වහන්සේ වගේ பரிசுத்த ஆவி සුද්ධාත්ම වහන්සේ ලබාගෙන இருக்கணும்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ඔයගොල්ලෝ කොහමද ඉන්නේ එතකොට? நீங்க வார்த்தையை கை கொண்டு நடக்கிறது நல்லது. ඔයගොල්ලෝ වචනේ ආලා යනුකන් දීලා ඒ පිළිපදින එක හොඳයි. ஆனால் அந்த பரிசுத்தாவியை பெற்று உங்களோட வாழ்க்கை மாற்றம் அடையாட்டி எதுவுமே பிரயோஜனம் இல்லை. හැබැයි සුද්ධාත්ම වහන්සේ ඔයගොල්ලෝ ලබාගෙන ඒ විදිහට වෙනස් වුණ නැත්නම් කිසිම දෙයකින් වැඩක් නැහැ. ஆமென். அப்ப பாருங்க, திகேசுடைய மோசையை கொண்டு வாரு. දෙවියන් වහන්සේ මෝසෙගේ அதாவது நாங்க எப்படி அந்த இப்ப நாங்க வந்து பரிசுத்தாவி என்றால் பருந்து பேசுறவராயிருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்காக அந்த அந்த பாவத்துக்கும் மனிதனுக்கு அல்லது மரணத்துக்கும் இடையில நிக்கிறது தான் பரிசுத்த ஆவியா இருக்கு, பாதுகாக்கிறது. සුද්ධාත්ම වහන්සේ කියන්නේ අපි වෙනුවෙන් කතා කරන්න පුළුවන් කෙනෙක්. ඒ කියන්නේ පාතාලයටත් සදාකාල ජීවිතයටත් මැදදී අපි බේර ගන්න අපි වෙනුවෙන් කතා කරලා සටන් කරන කෙනෙක්. அப்ப அதாவது நாங்க இடைவெளியில் நிற்ற, ඒ කියන්නේ මැදදී ඉන්නේ. அதாவது அந்த அதை ஒருவனுக்கு ஏற்படாத வண்ணம் அவனுக்காக எங்களை கொடுப்பது, அதான் நித்திய ஜீவன். තව කෙනෙකුට දෙයක් සිද්ධ වෙන්නේ නැතුව තමන්ම තමන් දෙන එක. பாருங்க, உதாரணத்துக்கு சொன்னா நாங்க மரிக்க வேண்டியவங்க நாங்க மரிக்க கூடாது என்பதுக்காக தேவன் நடுவுல நின்று அவர் மரிக்கிறார். අපි මැරෙන්න හොඳ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් මරණය
ලබා ගන්න. அதே போலதான் ஒரு பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதனும் அந்த இடைவெளியில நிற்பான். ஒரு மனிதனுக்காக அவன் நிக்கிறவனாயிருப்பான். සුද්ධාත්ම වහන්සේ කියන්නේත් ඒ වගේම තමයි. අපි විනාශ වෙන්න යනවා නම් ඒකේ වළක්වා ගන්න එයා ඉන්නවා මැද. அவன் கிறிஸ்துவாக மாறி இருக்கிறான். එයා ක්‍රිස්තු වගේ වෙනස් වෙලා ඉන්නේ. இப்ப பாருங்க, மோசையை பாத்தீங்கன்னா மோசையிட மாற்றப்படாத ஒரு வாழ்க்கையின் நேரத்துல මෝසෙ දිහා බැලුවොත් මෝසෙස්ගේ වෙනස් වෙච්ච නැති ජීවිතේ කොටස බලනකොට ஜனங்கள் அவனுக்கு எதிராக முறையிட்டு கூக்குரலிட்டு அவனை கொல்ல அவனுக்கு எதிராக இருக்கும்போது එයාට විරුද්ධව කැළඹිලා මිනිස්සු එයාට මරණ දඬුවමක් දෙන්න ඒගොල්ලෝ ක්‍රියා වෙනකොට මිනිස් ජනතාව அவன் சொன்னா, போங்கடா நீங்களும் உங்களோட, அதாவது உங்களோட நடைமுறையில நான் சொல்றேன், සාමාන්‍ය කියන්න ගියොත් ඵලයල්ලා කියලා කියනවා. அதாவது நீங்களும் உங்களோட, அவன் அதை விட்டுட்டே ஓடிட்டான். උඹලා තුඹලාගේ ක්‍රියාවත් කියලා මෝසෙස් කියනවා. ஆனா சொல்றே, அவன் அந்த தேவன் அவனை தொட்டு தேவன் அவனுக்குள்ளாக வந்த பிற்பாடு හැබැයි දෙවියන් වහන්සේ එයාව අතගාසනකොට එයාගේ වෙනස් වීම ஆமே. அப்ப பாருங்க, அதே மாதிரி அந்த சந்தர்ப்பம் மீண்டும் அவனுக்கு வருகிறது. ආපෝ එයාට අවස්ථාව ලැබෙනවා. சொல்றே, அந்த ஜனங்கள் அவனுக்கு எதிராக அங்கே முறையிட்டு கூக்குரலிட்டு அவனை அங்கே கேவலமாக நடத்தினார். එයාට විරුද්ධව ජනතාව කතා වෙලා එයාට විරුද්ධ වුණා ගොඩක්. அங்க அவங்க சொன்னாங்க, நீ மட்டுமா, தேவன் உன்னோட மட்டும்தானா என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிற வேளையில ඔබ තුල විතරද දෙවියන් වහන්සේ ඉන්නේ කියලා එයා තරවටු කරා. அப்ப தேவன் சொல்ற, நீ இங்கால விலகு. දෙවියන් වහන්සේ කියනවා මෝසෙස්ට වා මේ පැත්තට වෙන්න. அங்க வேதம் சொல்லுது, தேவனுக்கு கோபம் வந்துச்சு. දෙවියන් වහන්සේට තරහා ගියා. ஆனா மோசே என்ன செய்யறான்டா, அவங்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே அவங்கள இல்ல என்ன அழியுமாண்டா. ඒ වුණාට මෝසෙස් සියලු දේ ජනතාව ඉදිරියට ගිහිලා තමන් මට දඬුවම් දෙන්න මේ ජනතාවට කිසි දෙයක් කරන්න එපා කියලා වැටෙනවා. புரியுதா உங்களுக்கு? நல்லவங்களுக்கும் நித்திய ஜீவனை பெற்ற பரிசுத்தாவி பெற்றவங்களுக்குள்ள டிஃபரெண்டா நான் பேசிக்கொண்டிருக்கேன். ඒ කියන්නේ හොඳ මිනිසුන්ටත් සුද්ධාත්මයන් වහන්සේ ලබාගත් මිනිසුන්ට තියෙන වෙනස් කියන මම කතා කරා. ஏன்னா நித்திய ஜீவன் ஒன்றுதான் உங்களை ராஜ்யத்துக்கு சேர்க்க முடியும். සදාකාල ජීවනයේ විතරයි අපි දෙවියන් වහන්සේ තුලට ගෙනියන්න. இப்ப நாங்க பிரசங்கிப்பதினாலோ அல்லது நீங்க எல்லாரும் என்ன நல்லவன் ஒருவேளை சொல்லக்கூடாது, அதனால நான் ராஜ்யத்துக்கு போயேன். මම දේශනා කරන එකෙන් මෙයා හොඳ විදියට දේශනා කරනවා කියලා කියන එකෙන් කවදාවත් මම සදාකාල ජීවිතය நான் அந்த டைமுக்கு அந்த அதே வண்ணமாக நான் மாற மட்டும் நான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். මම ඒ වගේ මම වෙනස් වෙනකම් මම කවදාවත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට මට ඇතුළු වෙන්න. அதான் சொல்றேன், நீங்க பிறனுக்காக வாழாட்டி நீங்க நித்திய ஜீவனை பெறலாம். ඒක තමයි අනාගත වාක්‍යතුමා කියන්නේ. වා අනිත් අය වෙන වගේ වෙනස් වුන් නැත්නම් කවදාවත් වාට சதாகால ஜீவிதத்தை ඇතුළු වෙන්න බෑ. புரியுதா? அப்ப பாருங்க, அதான் சொல்றே, தேவனுக்கே கோபம் வருது. ඒක තමයි මේ දෙවියන් වහන්සේටම තරහ යනවා. அவர் சொல்ற, நீ சைட்டாக நான் அவங்களை அப்படியே அழிக்கிடுறேன். ඒක පැත්තකට වෙද මේ සියලු ජනතාවම විනාශ කරලා දානවා. அவன் சொல்ற, ஆண்டவரே நீர் என்ன அழிச்சிட்டு அவங்கள அழி. මෝසෙස්තුමා කියනවා දෙවියන් වහන්සේ එහෙම කරන්න එපා. මා විනාශ කරලා ඊට පස්සේ මිනිස් ජනතාව නැති කරා. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்க இடைவெளியில் நிற்றலன்னா அதான் அர்த்தம். ඒක ඕගොල්ලන්ට දැන් තේරෙනවා ඇති මැද ඉන්නවා කියන්නේ මොකද්ද කියන. ඒකේ තේරුම මොකද්ද කියලා දැන් තේරෙනවා. இன்னொரு காரியத்தை அவர் சொல்றேன், இது ஆழமான ஒன்று, கவனிங்க. තව දෙයක් කියනවා දෙවියන් වහන්සේ. அதாவது ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணை குறிச்சு அவர் சொல்றார். ඒක ගෑනු කෙනෙක් කියන அவர் ஒரு அருமையான கிறிஸ்தவத்துல உறுதியான ஒரு பெண்ணா இருந்தார். ඒ ස්ත්‍රිය ඇවිල්ලා අதி උතුම් ස්ත්‍රී කෙනෙක්. ස්ථිර වෙච්ච ස්ත්‍රී කෙනෙක්. உஷாரா இருக்கிறீங்க தானே? கொஞ்சம் ஒரு இதா இருந்தா, ஏன்னா நம்ம இல்லாட்டி பாதாளத்துல கைவிடப்பட்டுட்டோம்ன்றதுல இருக்கிறீங்களா தெரியும். பாதாளே என்ன கிளை ஏன்னா பாருங்க, நாம இது ஒரு அழகான காரியம். ஏன்னா நான் அதை விரும்பினான். இது ஒரு அருமையான ஒரு செய்தி, யாருமே அப்படி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அருமையான ஒரு காரியம், ஏன்னா இது கிறிஸ்தவங்க சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். මේක ඉතා හොඳ දේශනාවක්. කවුරුත් හිතයි කියලා මං හිතන්නේ දෙවියන් වහන්සේ තුල අරිම අලංකාරයි. ஆமே. அப்ப பாருங்க, ஒரு அருமையான உறுதியான ஒரு ஸ்திரீ. ඒ කියන්නේ අවංකව හොඳ ස්ත්‍රිය කෙනෙක්. அப்ப அவள் கிறிஸ்துக்குள்ளாக நான் ஒரு சரியான ஒரு திருமணத்தை முடிக்கணும்னு அவள் காத்திருந்து 30 வயது ஆயிட்டு. එයා දෙවියන් වහන්සේ තුල තමන් හොඳ විවාහයක් කරගන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ තුල අවුරුදු 30ක් වෙනකන්
හිටපු කෙනෙක්. அப்ப இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவள் இருக்கிறாள். அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 சௌரன், அதே வயதை, அதுக்கு மேற்பட்ட ஒரு வயதை உடைய ஒரு மனிதன், ஒரு வித்தியாசமான பாவத்தில் அவள் வாழ்ந்த ஒரு மனிதன். ඒ කාලය තුල තව පිරිමියෙක් ඉන්නවා. එයාත් මෙයාට වැඩි අවුරුදු වයස අවුරුදු ගානක් වැඩිම කෙනෙක්. එයා හැබැයි දෙවියන් වහන්සේ තුල නෙවෙයි. යක්ෂයා තුලින් එයා ඉන්න කෙනෙක්. அப்ப பாருங்க, அவங்க அப்படியாக வாழ்கிற வேளையில ඒගොල්ලෝ ඒ විදිහටම ජීවත් වෙනකොට அந்த அந்த காரியத்துல பாத்தீங்கன்னா அவன் கிறிஸ்துக்குள்ளாக மாற்றம் அடைஞ்சு உள்ளவார். ඒ කාලේ බලනකොට හැබැයි ඒ පිරිමියෙක් කෙනා එයා දෙවියන් වහන්සේ තුල එනවා. அதாவது பாவத்திலிருந்து, பல நாள் பாவத்திலிருந்து புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதன் வார். එයා පාපේ මිදිලා දෙවියන් වහන්සේ තුලට එනවා. மறந்துடாதீங்க, பரிசுத்தாவியை பெற்ற மனிதனுடைய இயல்பு இடைவெளியில நிக்கிற ஒரு மனிதனை நான் பேசிக் கொண்டிருக்கேன். அது அர்த்தத்தை ඔයගොල්ලෝ අමතක කරන්න එපා. ඒ කියන්නේ සුද්ධාත්ම වහන්සේ කියන මම දැන් කියන්නේ ඒ කියන්නේ අපි අතර මැද ඉන්න කෙනෙක්. ஏன்னா நீங்க நல்லவங்க பாதாளத்துல இருந்தோன்னு அட நானும் அங்க போவோம்னு யோசிக்கிறாங்க. அப்படி அந்த எப்படி கிறிஸ்தவமானது இன்றைக்கு ஏமாற்றம் அடைகிறதுன்றதை நான் பேசிக்கொண்டிருக்கேன். ඒක තමයි. ඔයගොල්ලෝ කල්පනා කරන්න එපා හොඳ මිනිස්සුත් අපිත් පාතාලයට යයිද කියලා මේ ඔයගොල්ලෝ හිතන්න එපා. හැබැයි මේකේ මේ වචනේ තේරුම හරියට මේ අර්ථය දෙවියන් රැවටෙන්නේ නැති වෙන්න දෙවියන් තුල හොඳ සිහි කල්පනාවෙන් ඉන්න. ஆமென். ஏன்னா பரிசுத்தாவியை பெறாத மட்டும் ரிஜெக்ட். நானோ நீங்களோ எல்லாம் ரிஜெக்ட் தான். සුද්ධාත්ම වහන්සේ ලබා ගන්න නැත්නම් අපි ඔක්කොම අනිවාර්යයෙන් எங்களோட வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவுக்காக ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து மாற்றம் அடையாத மட்டும் எல்லாருமே ரிஜெக்ட். අපි යේසුස් වහන්සේ තුල අපි එලියක් ගෙන්නාවේ නැත්නම් සියලු දේම අපිට ෆේල් වෙනවා. அப்ப பாருங்க, அந்த காரியத்துல பாத்தீங்கன்னா அவன் கிறிஸ்துக்குள்ள வாரான், மாற்றம் அடைஞ்சு வந்தோடனே இந்த பெண் வந்து அவனை விவாகம் பண்றான். යේසුස් වහන්සේ තුලට ඒ පිරිමියෙක් කෙනා ඇවිල්ලා ඉන්න ගමන් මෙයා විවාහ වෙනවා. அவங்க நன்றாக கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறாங்க. 2 வருஷம் ஆயிட்டு. ඒගොල්ලෝ අවුරුදු 2ක් විතර කාලයක් සතුටෙන් ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේ තුල ජීවත් වෙනවා දෙන්න. அப்ப 2 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த சௌரனை, அந்த கணவனிடத்துல அந்த பெண் சொல்றாள். තව අවුරුදු 2කින් පස්සේ එයා තමන්ගේ ස්වාමි පුරුෂයාගේ ගාවට කියනවා. அவள் சொல்றாள், அதாவது வந்து நீங்க நான் வடிவாத்திக்க சொல்றேன், ஆனா நான் அதை மேலோட்டமா சொல்றேன், எங்களுக்கு நேரம் போகும் வாசிக்க, நான் அதோட சுருக்கம் சொல்றேன். අපි ඒක ගොඩක් මේ පැහැදිලි කරන්නේ නැහැ මේ වෙලාව යනවා. එතකොට ඒ කෙටියෙන් කියන්න මේ ඒ පුරුෂයා அப்ப பாருங்க, அவள் சொல்றா அந்த கணவனை பார்த்து, அன்பான கணவனே, ඒ ස්ත්‍රී කියනවා තමන්ගේ ස්වාමි පුරුෂයා බලලා මගේ ආදරණීය ස්වාමි පුරුෂයා நீர் புதிதாக கிறிஸ்துக்குள்ள வந்த நீர், ඔයා අලුතෙන් දෙවියන් වහන්සේ තුල ආපු කෙනා. நிறைய நாள் நீர் ஒரு பாவத்துல இருந்திருப்பீ. ඔයා ගොඩක් කාලයක් එක පාපෙන් ඉඳලා තියෙනවා. எல்லா பாவமும் அவனோட வாழ்க்கையில இருந்தது. සියලුම පාපේ කරලා තියෙනවා. அதனால இந்த பாவத்தினுடைய தன்மை வந்து ஏதோ ஒரு காரியத்தினால ஒருவேளை மீண்டும் நம்மள விழ வைக்க கூடும். මේ කරපු පාපවල කවදා වෙලාවකට සමහර වෙලාවට අවස්ථාවකදී ආපහු ඒ පැත්තට ඇද ගන්නත් පුළුවන්. அதனால நீர் வேற வேற தவறான காரியத்துக்கு போய் நீர் விழுந்து போக கூடும். ඔයා ඒ නිසා වෙන වෙන දේවල් වල ගිහිල්ලා ආපහු ඒ පාපෙට පැටෙන්න ඉඩ තියෙනවා. ஆனாலும் நீர் விழுந்த பிற்பாடு நீர் இங்க வராம இருந்துராது. හැබැයි ඔයා වැටෙමද ආපහු පාපෙක කරන්න ගියත් ඔයා මෙහෙට එන්නේ නැතුව ඉන්න එපා. நீர் மீண்டும் வரும்போது அங்கே ஒரு பெண் உமக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருப்பார். ඔයා ආපහු එනකොටත් ඒ පාපේ සියලු දේ කරලා ආපහු මෙහෙට ආවත් ඔයා වෙනුවෙන් එක ස්ත්‍රියක් ඉන්නවා. நீர் மீண்டும் வருவீரானால் உம்மோடு கூட சேர்ந்து நான் உம்மோட பாவத்திலிருந்து உம்மை விடுதலையாக்கி நீர் தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு நான் மிகுந்த உதவி செய்வேன் என்றார். හැබැයි මේ පාපේ දේවල් වලින් මිදලා ආවත් ඔයාට සියලු උදව්ව කරලා ඔයා වෙනුවෙන් ජීවත් වෙන්න මම ඉන්නවා කියලා කියනවා ඒ ස්ත්‍රී. உமக்காக நான் ஜெபிப்பேன், நீர் இதுல ஒப்புரவாகி தேவனோடு நீர் சேர்றதற்கு நான் உமக்கு உதவியாக இருப்பேன், ஒரு நாளும் பாவம் செய்தேன் என்று நீர் தூர நின்றாதேயும் என்றார். ඔයා වෙනුවෙන් මම යාත්නා කරනවා. ඔයා වෙනුවෙන් මම කැප වෙනවා. ඔබ කවදාවත් ඔයා පාපකම කරා කියලා මේට එන්නේ නැතුව නම් ඉන්න එපා කියනවා. அப்ப அந்த சௌரன் அவனுடைய தொழில் துறையில போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்றான். එයාගේ රාජකාරී ගිහිල්ලා
உபதேசத்தினும் அவன் சொல்றான், இப்படி என்ன நம்பிக்கை வச்சு நான் தவறி போனாலும் என்ன நம்பி தவறு செய்த எனக்காக தேவன்ட்ட ஜெபிச்சு என்ன நேசிக்கிறாளண்டா, இப்படியே இருக்கும்போது நான் எப்படி தவறு செய்ய முடியும்? එයා කියනවා මේ වගේ ස්ත්‍රී කෙනෙක් මට ඉන්නවනේ. ඒ කියන්නේ ඔයා මොන පාදයක් කරත් ඔයාම ආපහු මං ගාවට එන්න මං ඔයාට වෙනුවෙන් යාඥා කරලා ඔයාගෙන් මුදව ගන්නවා කියලා කියන කෙනෙක් ඉන්නවනේ. මේ වගේ ආදරවන්ත කෙනෙක් ඉන්නවනම් මං මෙයා වෙන කොච්චර විශ්වාස කරනවද කියලා. இதுதான் தீங்க சொல்ல, இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன். මේක තමයි අනාගත වාක්‍යතුමා කියන්නේ. ඒ කියන්නේ අනාගත වාක්‍යතුමා කියන්නේ இதுதான் தன் குடும்பத்துக்காக இடைவெளியில நிக்கிற ஒரு மனிதன் ஆயிருக்கு. මේක තමයි තමන්ගේ පවුල් වෙනුවෙන් තමන් වෙනුවෙන් මේ මැදාරියේ ඉන්න සුද්ධාත්ම වහන්සේ. ஆனா நல்ல மனிதன், நல்ல கிறிஸ்தவன் என்ன சொல்லுவான்னு சொல்லுங்க. අපි හොඳ ක්‍රිස්තියානි මිනිස්සු මොනවද කියන්නේ? அவன் பாப்பான் ஜதார்த்தத்தை பாப்பான். இது மாபெரும், நான் இவ்வளவு உங்களை நம்பி இருந்தேன், இவ்வளவு ஒரு ஏன்னா நீங்க நான் சொல்ல உங்களோட ஜதார்த்தத்துல நான் பேசுறேன். හැබැයි සාමාන්‍ය විදිහට අපි කතා කරොත් එම ක්‍රිස්තියානි කියලා ඉන්න පුද්ගලෙක් නම් මොනවද කරන්නේ? මම මෙච්චර කරලා කොච්චර වා මුදවගෙන මේම දේ හිටපු කෙනෙක් වා මේම කරා කියලා තමයි හිතන්නේ. இது ஆழமா சிந்திச்சிருங்க. இல்லாட்டி நம்ம விளக்கம் சொல்ல திரும்ப வேற மாதிரி போக கூட சத்தியத்தை நம்பி, அதாவது பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதனை நான் பேசிக்கொண்டிருக்கேன். அதனால அது நிறைய இடர்கள் வரலாம். ஆனா இது சத்தியமாயிருக்கு. ஏன்னா வேதம் அப்படிதான் எங்களுக்கு போதிக்குது. அப்படியானவங்க தான் ரட்சிப்புக்கு வந்தாங்க. ඔගොල්ලෝ ගොඩාක් ජඹුරට මේ ගැන සිතන්න. ඒ කියන්නේ அதாவது வேதம் என்ன சொல்லுது? 7 தரம் செய்தாலும் அது மன்னிக்கு. அதான் அன்பா இருக்கிறது. අත්පාරන අත්සිය පාරකරි සමාව දෙන්න කියලා තමයි වේද වචනේ. புரியுதா உங்களுக்கு? நல்ல மனிதனுக்கும் பரிசுத்தாவியை பெற்ற மனிதனுக்கும் பயங்கர டிஃபரன். அவனை புரிஞ்சு கொள்ளல. ஏன்னா அவன் இயேசு போல, தேவனை போல அவன் மன்னிப்பு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ඒ කියන්නේ හොඳ මිනිස්සුන්ට දෙවියන් වහන්සේ සුද්ධාත්ම වහන්සේ ලබාපු මිනිස්සුන්ට තියෙන වෙනස මොකද කියලා අපි තේරුම් ගන්න ඕනේ. அவனை ஒரு ஆளாலையும் புரிந்து கொள்ளல. එයාව කිසි කෙනෙකුට තේරුම් ගන්න බෑ. ஆனா සුද්ධාත්ම வார்த்தையை பெற்ற மனிதன் மட்டும்தான் அவனை புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் வேதம் சொல்லுது. අපි වචනේ ලබාගත මිනිස්සු විතරයි එයාව තේරුම් ගන්න පුළුවන්. ஏன்னா அவனிடத்துல அந்த அன்பை தான் நாங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா எதை செய்தாலும் மன்னிப்பு 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 மன்னிப்பை போல ஒரு விஷயம் அங்க இல்லை. හැබැයි එයාගේ ඒ ප්‍රේමය විතරයි අපිට බලාපොරොත්තු වෙන්න පුළුවන්. සියලුම දේවල්ට සමා කියලා සමා දෙන පුද්ගලෙක්. பாருங்க, அவன் அந்த டிவைட் ஆகி ஒரு கிறிஸ்தவத்துல வந்து மனைவி, நல்ல ஒரு மனைவி இருந்தாலும் அவன் தவறு விட்டு கொண்டிருந்தான். ஆனா அவளுடைய அந்த அன்பு, அவளுடைய அந்த பேச்சு வந்து அவனே மாத்தி விட்டு, யாரும் சொல்ல தெரியல, அவட அந்த காரியம் அவனை மாத்திட்டு பாரு. හැබැයි මේ කොච්චර මේ දේවල් කරලා අයින් වෙලා පාපක සියලු දේවල් වලින් මිදලා ආවත් හැබැයි ඊට පස්සේ මෙයා මොන පාපයක් කරාත් එයාගේ ආදරේ තමයි ආ පස්සෙන් ඉඳන් එයා බේරගන්නේ. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது, அந்த ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ඇති වෙන්නේ ඥානෙන්ද නැති වෙන්නේ ඥානෙකින්. ஆனா அந்த பெண் அது சபைக்கு அடையாளம். நீங்க பெண்ணை பார்த்து நான் எப்பயுமே பெண்ணுக்கு பேசுறேன்ல, நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். அதனால வேதம் வந்து சபைக்கு கட்டபடியா தான் நாங்க எப்பயுமே பெண்களை அதாவது உதாரணத்துக்கு கொண்டு வரோம். අපි ඥාන කෙනෙක් කියන්නේ අපි ඥාන කෙනෙක් දිහා අපි බලලා මේ දොස් කියන්නේ නැහැ. ඥාන කිය ස්ත්‍රී කෙනෙක් කියන්නේ සභාවට. ஆமென். අඩයාලමක් ඒක ඒ වගේ ඒ විදිහට ඒ කෙනෙක් තමයි මම කතා කරන්නේ. அதனால அந்த பெண்ணால யாரையும் அங்கே ரட்சிக்க கூடும், யாரையும் கொண்டு வர முடியும். ඒ කියන්නේ දේව සභාවට පුළුවන් ඕන කෙනෙක්ව ගැලුම් ලබා ගන්න சபாවට ගෙන්නන්න. இதை நீங்க வேதத்திலையும் பார்க்கல. அதாவது ஒரு சத்தியத்தை அறியாத, ரட்சிக்கப்படியாத ஒரு புருஷன் உனக்கு இருப்பானால் உன்னுடைய கற்புள்ள நடவடிக்கையினாலே கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுது. வேத வச்சனைய කියනවා. ஏன்னா நீங்க யோசிப்பீங்க, நான் இது அறியாதவங்க என்னடா கதை தானே என்று சிந்திப்பீங்க, இடைவெளியில் நெற்றல. ஆனா அது வேதம் அதை சாட்சி பகர்றதற்குன்றதுக்காக நான் வேதத்தை போதிச்சேன். හැබැයි මේ එයාගේ හොඳ ක්‍රියාවන් තුලින් එයා ඕන කෙනෙක්ව හොඳ මාර්ගයට අරව ගන්න පුළුවන් කියලා තමයි දේවාංශේ වචනේ කියන්නේ. ஆமென். அப்ப பாருங்க, இதுதான் ஒரு பரிசுத்த ஆவி. ஏனென்றால் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை போல. ඒ කියන්නේ ක්‍රිස්තියානි කියන්නේ ක්‍රිස්තු වගේ. அப்ப அதனாலதான் நாங்க கிறிஸ்துக்குள்ள வந்து நாங்க இன்றைக்கு மட்டும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? தவறு செய்து கொண்டுதான் இருக்கோம். අපි ක්‍රිස්තියානි වුණාට අද වෙනකන් අපි වැරදි කරමින් තමයි සිටින්නේ. ஆனா தேவன் மன்னித்து கொண்டேதான் இருக்கு. හැබැයි දෙවියන් වහන්සේ අපිට හැමදාම සමාධිය. அதே போலதான் பரிசுத்த ஆவி பெற்ற மனிதனும் மன்னித்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு வேற தெரியாது. ஏன்னா அது தேவன்
அவனுக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்க. හැබැයි සුද්ධාත්මයන් වහන්සේ ලබාගත් මිනිසුත් මේ වගේම තමයි. හැබැයි කවදාවත් එයා සමාව නොදී නෑ සමාධියෙන් තමයි ඉන්නේ අර. ஆமென். அப்ப ආමෙන්. புரியுதா உங்களுக்கு? அப்ப நல்லவங்க வந்து யதார்த்தத்தை பேசுவாங்க, சத்தியத்தை பேசுவாங்க, யாருக்கும் பதில் இல்லை. ஆனா வேதம் வந்து அப்படி சொல்லு. හැබැයි හොඳ මිනිස්සු කියන්නේ ඒගොල්ලෝ දේව වචන ගැන කතා කරන සියලු දේ ගැන කතා කරනවා. அதனால் தான் திகசுரார் வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை அவன் அப்படியே விசுவாசிப்பான். ඒක තමයි මේ අනාගත වාක්‍යතුමා කියන වචනේ මොනවද කියන්නේ ඒක ඒ විදියම තමයි ඒගොල්ලෝ කියන්නේ. நான் இன்னைக்கு அனுப்புற அந்த செய்தியில நீங்க பாப்பீங்க, கிறிஸ்தவனுக்கும் அடுத்த யார் பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லை. හැබැයි අද මම පණිවිඩයක් ඔයගොල්ලන්ට ෆෝන් වලට එවන්න. මොකද හොඳ මිනිසුන්ට දෙවියන් වහන්සේ ඒ කියන්නේ සුද්ධාත්ම වහන්සේ ලබාපු මිනිසුන්ට තියෙන වෙනස මොකද්ද කියලා. அப்ப திகசுரே அவன் கிறிஸ்துக்குரிய காரியத்துல அவன் நடந்து கொண்டிருப்பான். හැබැයි එයා ක්‍රිස්තියානි ජීවිතය ගැන ඒ මාර්ගයෙන් එයා යනවා කියන එක කියනවා සුද්ධාත්ම. ஆமே, புரியுதா உங்களுக்கு? அதுல நீங்க வாசிகள தெரியும், அவன் கிறிஸ்துக்குரிய வழியில அந்த கிறிஸ்துவன் ஆறதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பான். හැබැයි එයා ක්‍රිස්තියානි කෙනෙක් වෙන්න ගොඩක් බලාපොරොත්තුෙන් එයා ඉන්නවා. ஆனா பரிசுத்தாவியை பெற்ற மனிதன் பாருங்க, அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. හැබැයි සුද්ධාත්ම වහන්සේ ලබාපු කෙනෙකුට වෙන එයාට වෙනම අඩයාලමක් තියෙනවා. அவன் மற்ற ஜனங்களை விட வித்தியாசமா இருப்பான். හැබැයි අනිත් මිනිසුන්ට වැඩිය වෙනසින් එයා පේනවා. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். ඒක තමයි ක්‍රිස්තියානි ජීවිතය කියන්නේ. අපිට වෙනසක් තියෙන්න ඕනේ. ஆனா பாருங்க, அவன் அந்த பாதையில தான் மற்ற கிறிஸ்தவன் இருக்கிறான். හැබැයි මේ මාර්ගයෙන් තමයි අනිත් ක්‍රිස්තියානි මිනිසුත් ඉන්නේ. හොඳයි. ஆனா இவனும் அடையாளத்துக்கு கீழே இருக்கிறான். හැබැයි මේ සුද්ධාත්ම වහන්සේ ලබාපු කෙනා අඩයාලමක් ඇතුළ තමයි. ලකුණක් ඇතුළ තමයි. ஆமென். மற்றவனுக்கு இவனுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ரெண்டு பேரையும் நீங்க கண்டுகொள்ளலாம். හැබැයි එයාට මෙයාට වෙනසක් අනිවාර්යයෙන්ම තියෙනවා. ஆமென். சரீரத்தில் அல்ல, ஒரு காரியத்தில் அல்ல, அவங்களோட அந்த அடையாளம் வந்து தேவண்ட வார்த்தை எது சொல்லுதோ அது அவங்க செய்வாங்க. හැබැයි මේ මාංශයෙන් නෙවෙයි එයාගේ ක්‍රියාවලින් ඒක වෙනස අනිවාර්යයෙන්ම තියෙනවා. தேவன் எதை சொல்றாரோ அதை அவங்க செய்வாங்க. දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ ඒක ඒගොල්ලෝ ඒක කරයි. அந்த அடையாளம் தான் அவங்களை வித்தியாசப்படுது. ඒ ලකුණ තමයි ඒගොල්ලෝ වෙනස් කරන්නේ. ஆனா அவங்களோட வாழ்க்கையில காரியங்கள் வித்தியாசமா இருக்கு. மற்ற மனிதனை போல அவங்க இருப்பாங்க, மற்ற காரியத்தை போல தவறுகள் சிலது விடும். ஆனா அவங்களுக்குள்ளால உணர்வு இருக்கும் தவறு. හැබැයි අනිත් මිනිස්සු වගේ තමයි ඒගොල්ලෝ සිටින්නේ. සියලුම දේ ඒගොල්ලෝ කරනවා. ඒ කියන්නේ සාමාන්‍ය පොළොවේ ඉන්න මේ මිනිස්සු වගේම තමයි ඒගොල්ලෝ ඉන්නේ. හැබැයි ඒගොල්ලෝ තුලින් තියෙන වෙනස ඒක ගොඩාක් දෙවියන් වහන්සේ තුල පේනවා. அந்த காரியம் என்று வரக்குள்ள அவங்க அங்க நின்றுவாங்க. ஏனென்றா அது அவங்களோட அடையாளம் அதுவா இருக்கு. මොකද්ද ඒගොල්ලෝ ක්‍රියාවක් කියලා එනකොට ඒගොල්ලෝ අනිවාර්යයෙන් එතනට තමයි ඒගොල්ලෝ එන්නේ. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்னதான் இருந்தா அதான் தீக்கரிசி அந்த பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளத்துக்கு கொண்டு வர அவன் சபை கூடி வருதுல வருவான். ஏனென்றா அது ஒரு அடையாளம் அவனுக்கு. ஏன்னா சபை நீங்க இருவரும் ஒரு எங்க போறீங்களோ நாங்க வருவேன் என்றபடியா அவனும் வந்துருவான். ஏனென்றா தான் தீக்கரிசி சொல்றேன். හැබැයි මේ අනාගත වාක්‍යතුමා කියන්නේ දෙන්නෙක්ව තුන්දෙනෙක් සිටින තැනක දෙවියන් වහන්සේගේ සුද්ධාත්ම වහන්සේ අනිවාර්යම එනවා කියලා. එතෙන් මේ මිනිස්සු අනිවාර්යම ඇවිල්ලා පෙමිල්ල සිටිනවා. அப்ப பாருங்க, ஏனென்றா அதான் அந்த நித்திய ஜீவன். பாருங்க, இவனை பார்க்கும்போது எல்லாத்துலயும் நான் வாசிக்க நேரம் இல்ல, வழி நடத்தும் தன்மை என்ற செய்தியில அதிக சொல்றேன். அவன் அழகாக அவனை ஜெயிக்கிறதுக்கு இந்த பூமியில இல்லையா, எல்லாத்துலயும் அவன் ஜெயம் கொண்டவனா இருந்தான். හැබැයි එයා සියලු දේම ජයගත්ත මිනිසෙක් හැටියට තමයි එයා ඉන්නේ. මොකද සියලුම දේව වචන සියලුම දේ එයා පිළිපැදලා හිටපු කෙනෙක්. ஆனா அந்த பூமியில அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. හැබැයි මේ පොළොවේදී එයාට ආසාවක් තිබුණා. அந்த ஆசை தான் அவனை பாதாளத்துக்கே கொண்டு போனது. ඒ ආසාව තමයි එයා පාතාලයට ගෙනියන්නේ. அதான் தீக சொல்றேன், அந்த கண்ணானது சரீரத்துக்கு அது விளக்கா இருக்கிறபடினால තමයි අනාගත වාක්‍යතුමා කියන්නේ ඈ කියන්නේ මේ අපේ ශරීරයට එළියක් පහනක්. அப்ப அதனால பாருங்க, நீங்க அந்த விழுந்து போன மனிதர் எல்லாம் பாருங்க, கண்ணாலதான் விழுந்து போறாங்க. ஆனா அவங்க தேவனுக்குள்ளால பலசாலிகள், பரிசுத்தவான்கள், அவ்வளவு வைராக்கியம் உள்ள. ஆனா அந்த கண்ணானது அவங்கள டோட்டலா ஆக்கல விழுத்தாட்டி. හැබැයි දේව වචනේ බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා ඒ කියන්නේ පාතාලේ පැත්තට ඒ කියන්නේ පාපයට වැටිච්ච මිනිස්සු සියලු දෙනාම හොඳම බලවත් හොඳ මිනිස්සු හොඳ උතුම් මිනිස්සු. හැබැයි ඒ සියලු දෙනාම වැටුනේ තමන්ගේ
ඒ කියන්නේ තමන් එයා තුලින් බලපු සියලු දේවල් වලින් තමයි ඒගොල්ලෝ වැටලා ගියේ. ஆமென். அப்ப அதனால தான் வேதம் சொல்றது உங்களோட தலைகளை உயர்த்தி வானத்தை பாருங்கள். ඒකද දේව වචනේ කියන්නේ ඔයගොල්ලෝ සියලු දෙනා ඉස ඔසවලා ආසදියා බලන්න. இந்த பூமியில எதுவுமே நிரந்தரம் இல்லை. මේ මා පොළේ කිසිම දෙයක් ස්ථිර නැහැ. இந்த பூமியில நீங்க எதை சம்பாதித்தாலும் அதுல ஒரு பிரயோசனம் මේ පොළේ මොනවා ඔක ලබාගත දෙක කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. அதான் திக சொல்லி ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்ததுக்கே பிரயோசனம் இல்லை. මේ මිනිස් මේ අපි අනාගතයකතුමා කියන්නේ මේ පොළවේ අපි ඉපදිච්ච එකට කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ කියලා. அவன் பரிசுத்தாவியை பெறும்போது அவன் பிரயோசனப்படுகிறான். අපි සුද්ධාත්ම වහන්සේ ලබාගෙන කොට තමයි අපි ප්‍රයෝජනයක් වෙන්නේ. அப்ப அதனாலதான் நாங்க பிறந்தோம் வாழ்ந்தோம் இத நாங்க வெற்றி கொண்டோம்ன்றதுக்கு இல்லை. நீங்க நித்திய பரிசுத்தாவியை பெற்றாதான் இதுவும் ஒரு அடையாளம், இதுவும் ஒரு சாட்சியாக அமையும். ඒක තමයි. මේ මා පොළේ අපි ඉපදුනා සීල දේ කරා කියන එකකින් කිසි කවදාවත් නැහැ. හැබැයි සුද්ධාත්ම වහන්සේ ලබාගත්තේ නැත්තම් මොකක්වත් නැහැ අපි. அதனாலதான் யோபு என்ன சொல்றான், தன்னை பிறந்த நாள் என்ன செய்யறான், சபிக்கிறான். හැබැයි යෝබතුමා එයා ඉපදිච්ච දවසේ ඒගොල්ලෝ එයා සාප කරනවා. ஏனென்றா அவன் கிறிஸ்துக்குள்ளால பிறப்பதுதான் உண்மையான பிறப்பாயிரு. යේසුස් වහන්සේ තුල එයා ඉපදින එක තමයි එයා කැමති. அப்ப பாருங்க, அதான் திக சொல்றார், இன்னைக்கு ஏமாற்றம் அடைய போறவர்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கிறவர்கள் என்று திக சொல்றார். හැබැයි මේ රැවටෙන කෙනා වෙන්න සදාකාල ජීවනය ගැන බලාපොරොත්තු සිටින කට්ටිය. ஆனா நீங்க மாறினீங்கடா அது உங்களை கொண்டு, பாவியா இருந்தாலும் நீங்க அங்க போகும். හැබැයි ඔයගොල්ලෝ හිතින් වෙනස් වුණොත් ඔයගොල්ලෝ පව්කාරයෙක් වුණාද ඒක අනිවාර්යයෙන්ම එතන தேவன் அதை மாற்றுவார். உங்களை அதுக்கு முன்னால் அவர் தேவன் දෙවියන් மாற்றுவார். වහන්සේ අනිවාර්යයෙන්ම අපි වෙනස් කරනවා. ஏனென்றா அதுதான் வேதமாயிருக்கிறது, அதான் சத்தியமா. ඒක තමයි වචනේ. ඒක තමයි දෙවියන් වහන්සේ වචනේ. அப்ப அதனாலதான் திக சொல்றார் பாருங்க, ඒක තමයි මේ අනාගත වාක්‍යතුමා කියන්නේ. நிறைய எடுத்தனா எதை வாசிக்கிறேன்னு தெரியும். ගොඩක් දේවල් ගත්තා කොහොමද කියවන්නේ කියලා මම දැන් කල්පනා කරන්නේ. பாருங்க, அதிக அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ගොඩක් කාලයකට පෙර நியாயத்தீர்ப்பின் போது ஏமாற்றம் என்னும் பொருளின் பேரில் நான் நிகழ்த்திய பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஏமாற்றம் அடைய போறோம். විනිශ්චය කරන දවසේදී අපි ඒමට පට්ටද ஏமாற்றம் அடைய අපි රැවටෙනවා කියන එක இப்ப நம்ம මාතෘකාව තුලින් එයා කතා කළා. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கும்போது என்ன, ஆண்டவரே உமது நாமத்தினால அதை செய்தோம் இதை செய்தோம் என்றெல்லாம் அவங்க சொல்றாங்க. අපි මත්තේ පොතේදී කියවනවා අපි ඔයා වෙනුවෙන් මේව දෙයක් කරා බලන්ඩාව කණ්ඩ දුන්නා ඇඳුම් දුන්නා සිළු දෙනා කියලා කියනවා. ஆனா அவர் சொல்ற, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. හැබැයි දෙවියන් වහන්සේ කියනවා පෞකාර මිනිසුනි අපි මාව ඇර යන්න කියලා පලා යන්න. ஆனா நாங்க போவோம் என்றுட்டு நாங்க நினைக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, அதை ஏமாற்றம் அடைவாங்க. අපි යනවා කියලා දෙවියන් කියන්නේ සදාකාල ජීවිතය යනවා කියලා අපි ඉන්න මිනිස්සු තමයි ඕකෙන් රැවටෙන්නේ. அப்ப அதனாலதான் சொல்ற, மது விற்பவன், சூதாடுவன், பொய்யன், விபச்சாரன், திருடன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நாங்க பாதாளத்துக்கு போவோம். හැබැයි මේ පව්කම් කරන සියලු දෙනාම දන්නවා අපි අනිවාර්යයෙන්ම පාතාලයට යනවා කියලා. ஆனா நீங்க நாங்க சரியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறவங்க நிச்சயமா ஏமாற்றம் அடைவாங்க. හැබැයි අපි හරියට ඉන්නවා කියලා ඉතින් ඉන්න කට්ටිය අනිවාර්යයෙන් රැවටෙනවා. அப்படியான நீங்க சிந்திக்க, அப்ப எப்படி பாவி அங்க போனான்? එතකොට අපි කල්පනා කරනවා මේ පෞකාර කෙනෙක් කොහොමද එතනට ගියේ කියලා. அவன் தேவனுடைய வழியில் அவன் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். හැබැයි දෙවියන් වහන්සේ තුලින් එයා මේ මාර්ගය දිහා බලන් හිටියා. அதான் திக சொல்றேன், அந்த சமாரியா ஸ்திரீ தவறாக இருந்தாலும் அந்த வார்த்தை அங்க வரும், இந்த நாள்ல அவர் வருவார் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ කියන්නේ සමාජ ස්ත්‍රී කොච්චර පාපය වයසකම් කරලා තිබුණත් හැබැයි එයා තේරුම් අරගෙන බලාපොරොත්තු සිටියා මේ ආවල් එක්කන ආවතන්ට එනවා කියන්නේ. ஆமென். அப்ப அதே போலதான் திகர் சொல்றேன், நீங்க தேவனுடைய வார்த்தையை எதிர்நோக்கி கொண்டிருந்தாதான் அது உங்களுக்கு வெளிப்படும். ඒක තමයි අනාගත වාක්‍යතුමා කියන්නේ. ඔයගොල්ලෝ අපි හිතින් අපි ඒක අඳුනගෙන අපි ඒ දිහා බලන් ඉන්නවා නම් අනිවාර්යයෙන් ඒක ලැබෙනවා. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து நீங்க கிரியைக்கு கொண்டு போகும்போது தான் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ඒ වචනේ අපි විශ්වාස කරලා ඒක එන දිහා බලන් අපි ඉන්නකොට තමයි ඒක ක්‍රියාවට ගන්නේ. ஆமென். அதனாலதான் திகசுரேர் அந்த நித்திய ஜீவன் என்பது அங்கே மற்றவர்களுக்காக திறப்பின் வாசல்ல அது நிக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன். හැබැයි අනාගත වාක්‍යතුමා කියන්නේ සදාකාල ජීවනය කියන්නේ සදාකාල. හැබැයි அடுத்து அப்ப பாருங்க, அந்த நித்திய ஜீவன் என்பது எப்படி அவள் இருப்பான் என்பது உங்களுக்கு தெரியுது.
සදාකාල ජීවනය කියන්නේ කොහොමද ඉන්නේ කියන එක අපි තේරුම් ගන්න. அப்ப பாருங்க அந்த திறப்பின் அந்த இடைவெளியில எந்த வண்ணமாக அவங்க நிக்கிறாங்க. ඒ මැද අරිය කොහොමද සිටින්නේ? ඒ කියන්නේ තිරපින් වාස. ඒ කියන්නේ දොරක් විවෘත කරන මැද අරිය. அப்ப அதே போலதான் நீங்க சபைக்கு வரும்போது நீங்கள் சொல்ற ஒரு மனிதனுக்காக நீங்க என்ன செய்வீங்க? அந்த திறப்பின் வாசல்ல நிப்பீங்க. அவன் தவறு செய்துட்டான், இப்படி செய்தாலும் நீங்க அதை மன்னிக்கிறவங்களாக இருக்கும். එතකොට ඒ කියන්නේ අපි දේවාලයකවත් අපි හැරෙන දොර කොට මැද අපි ඉන්නවා ඒ මිනිසයා මොනවාද කරේ කොහොමද එන්නේ කියන දේ බලාගෙන. ஆனா நாங்க யதார்த்தத்தின்படி பிழைய நியாயம் தீர்க்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. අපි සාමාන්‍යයෙන් අපි කරන ක්‍රියාවල් විනිශ්චය කරන්න අපිට ගොඩක් දේවල් තියෙනවා. பாருங்க, அந்த ஸ்திரிய போல நீங்க இருப்பீங்களான்னு நீங்க எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. ඒ ස්ත්‍රී වගේ ඔයගොල්ලෝ කාටද ඉන්න පුළුවන්ද කියලා. நீங்க இருப்பீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? நீங்க அதை அசுத்தமாவே எடுப்பீங்க. நீங்க அதை என்ன செய்வீங்க? தள்ளி விடுவீங்க. அதை தவறு செய்தவன நாளுக்கு நாள் என்ன செய்வீங்க? சுட்டி காட்டுவீங்க. ஆனா தேவன் மன்னிச்சா மன்னிச்ச. அதான் அதான் அடையாளம் பரிசுத்த ஆவியை பெற்றோம். අපි මොනවද කරන්නේ? පව් කරා කියලා ඒක නිතරම අපි කියවලා පෙන්නනවා. එයාටම ඒක අපි කියවනවා. එයා පව්කාර ස්ත්‍රී කෙනෙක් කියලා තමයි අපි මේවා කරන්නේ. හැබැයි දෙවියන් වහන්සේ එහෙම නෙවෙයි. එයා සමාව දුන්නා නම් ඒ සමාව එච්චරින් ඉවරයි. සමාවෙන් පස්සේ ආයෙ දෙයක් නැහැ. அப்ப பாருங்க, බලමු අපි பாருங்க, அதான் இக்காரியமானது தேவனை மிகவும் கோபமூட்டியது. මේ සිදුවීම දෙවියන් වහන්සේ ගොඩක් කේන්තික තරහා ආවා. அதனாலே அவர் மோசேயிடம் நீ அவர்களை விட்டு பிரிந்து விடு. එයා මෝසෙට කියනවා එයා වැරලා යන්න කියලා. அவர்கள் யாவரும் அதமாக்குவே, நான் உன்னிலிருந்து புதிய சந்ததியை ஆரம்பிப்பேன் என்று அவர் கூறினார். ඒ සියලු දෙනා මම විනාශ කරලා ඔයා තුලින් මම අලුත් පරම්පරාවක් මම ඇති කරනවා කියලා දෙනවා. ஆனா பாருங்க, மோசேயோ தேவ சமூகத்தில் வீழ்ந்து தேவன் தன்னை தண்டிக்கத்தான் போக வேண்டும் என்று அவன் கூறினான். හැබැයි මෝසෙ සේම නෙවෙයි. එයා සමාව ජනතාව වෙනුවෙන් එයා ඉඳලා ඒ ජනතාවට සමාව ලබා දුන්නා. நான் அந்த பெண்டதை நான் கூறுறேன் பாருங்க. அவள் கூறினால், நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். එයා කියනවා එක දෙයක් මතක තියාගන්න. அதாவது சத்ருவானவன் உங்களை எங்கேயாவது நிலைக்குலைய செய்து அதனாலே நீங்கள் வீழ்ந்து பாவத்திற்கு மீண்டும் சென்று விடுவீர்கள். ஆனால் හැබැයි ස්ත්‍රියා කියනවා ඔයා ආපහු ගිහිල්ලා කොහෙන් හරි පාප දේවල්ට පැටලිලා ඔයා ආයි පාපක දෙයක් කරගන්නවා නම් அது நிமித்த நீங்கள் வீட்டை விட்டு நீங்கி இருக்க வேண்டாம். ඒ වෙනුවෙන් ඒ නිසා ඔයා ගෙදරින් පිටත් වෙලා ඉන්න එපා. நீங்கள் திரும்ப வீட்டிற்கு வந்து விடுங்கள். ඔබ ආපහු ගෙදරටම එන්න. நீங்கள் திருமணம் செய்து கொண்ட அதே மனைவியை நீங்கள் வீட்டில் காணலாம். ඔයා විවාහ කරගත්ත භාර්යාවම ආපහු ලබා ගන්න පුළුවන්. அவள் மேலும் கூறினால், හැබැයි තව එයා දෙයක් කියනවා. நீங்கள் மீண்டும் ஜெபிக்க நான் உங்களுக்கு உதவுவேன். ඔයා ආපහු යාත්නා කරන්න මම ඔයාට උදව් කරනවා. மீண்டும் தேவனிடத்தில் திரும்புவதற்கு நான் ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு உதவுவேன். ආපහු දෙවියන් වහන්සේට පැත්තට ඇරෙන්න මම උදව් කරනවා. எனவே நீங்கள் தூரமாய் போய்விட நான் விரும்பவில்லை. කවදාවත් ඔයා ඈතට යන්න එපා. நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று அடிப்படையின் பேரில் நான் உங்களை மணக்கவில்லை. ඔයා කොහොමද හිටියේ කියන ඔයා බලාපොරොත්තු මම ඔයා විවාහ කරගත්තේ නැහැ. நான் உங்களை நேசித்தபடினாலே மணந்து கொண்டேன். මම ඔයාට ගොඩාක් ප්‍රේම කරපු නිසා තමයි මම ඔයා විවාහ කරගත්තේ. நீங்கள் என்ன செய்த போதிலும் நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன். ඔයා මොනවා කරත් මම තාම ඔයාට මම ගොඩාක් ආදරේ நான் உங்களில் அன்பு கூர்ந்தபடியினால் நான் உங்களை மணந்து கொண்டேன் என்று கூறி මම ඔයාට ගොඩාක් ප්‍රේම කරපු නිසා තමයි ඔයා මම විවාහ කරගත්තේ. அங்க கணவன் சொல்றான் பாருங்க, அந்த மனிதன் அந்நாளில் வேலைக்கு சென்ற பொழுது ඒ ස්වාමි පුරුෂයා මේ රැකියාවට ගිය වෙලාව தான் வேலை செய்யற இடத்தில் இக்காரியங்களை பற்றி பிரசாபித்து அங்கே சொல்லப்பட்டது. එයා රාජකාරී කරපු තැනක මේ ගැන ගොඩාක් එයා උදේ මෙයින් සතුටින් කතා කරා. பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு மனிதன் எவ்வாறு அங்கே பாவம் இழைக்க முடியும்? මේ වගේ ස්ත්‍රිය විරුද්ධව කොහොමද තව පුරුෂයා මේ පෞදයක් කරන්න පුළුවන්? ஒரு மனைவி தன் கணவன் என்ன செய்த போதிலும் அவனை மிகவும் நேசித்து அவன் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புவது, ඒ ස්ත්‍රී තමන්ගේ පුරුෂයා මොන දෙයක් කරලා ආවත් එයා ගොඩක් ආදරෙම ආපහු පිළිගන්නවා කියන්නේ இவ்வாறு மீண்டும் முயற்சிப்பதுமான ஒரு காரியத்தை ஒரு பெண் செய்தால் මේ වගේ දෙයක්. ඒ කියන්නේ
එයා ආපහු පිළිගන්නවා කියන්නේ அவளுக்கு எதிராக அவன் எப்படி தவறான எந்த ஒன்றையும் செய்ய முடியும். එයාට විරුද්ධව කිසිම දෙයක් එයාට කරන්න බෑ. பாருங்க, இந்த பெண்ணுக்குள் இருந்த அந்த அன்பை பல கோடி எண்களால் பெருக்கி பாருங்க. හැබැයි මේ ස්ත්‍රී තුල තිබිච්ච ප්‍රේමය කියන්නේ කෝටි ගානකට අපි ගණන් අදලා බලන්න තත්ත්වයක්. அப்பொழுது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து ඒ கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය කියන්නේ කොහොමද කියලා ඔයගොල්ලන් දැන් බලාගන්න. அப்ப அதனால நீங்க சொல்றேன், அந்த நித்திய ஜீவன் மன்னிப்புல அடங்கி இருக்கு. ඒ කියන්නේ සදාකාල ජීවනය කියන්නේ සමාවෙන් තමයි මේ රැඳිලා තියෙන්නේ. அப்ப அதனாலதான் இந்த சபையார் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் காரணங்களை சொல்லக்குள்ள எனக்கு ஜீரணிக்க இயலாம இருக்கு. හැබැයි මේ මේවට அதனாலதான் මේ කරුණු කියනකොට සභාවේ මිනිස්සු ඒක මට දරා ගන්න බැරුව තියෙනවා. ஏனென்றா இதனாலதான் இது அப்படி இப்படி அதுக்கு காரணமே வேதத்தை கொண்டா நாங்க எல்லாரும் மௌனமா இருக்கோம். අපි අනිවාර්යයෙන්ම කරුණු කාරණාවල් කියලා මේ සිද්ධෙන්ද මේම දෙයක් ඉන්න මේ වගේ දේවල් ඉඳලා කියලා අපි කියන එකට වැඩිය නිශ්ශබ්දව දෙවියන් වහන්සේ තුල ඉන්න එක තමයි මම. நாங்க காண்கிற இடத்துல அன்பு கூடாவிட்டா காணாத தேவனிடத்துல நம்ம அன்பு අපි දකින මිනිස්සෙට අපි ප්‍රේම කරන්නේ නැතුව දකින්න නැති දෙවියන් වහන්සේට අපි කොහොමද ප්‍රේම කරන්නේ? அதனாலதான் நாங்க இந்த இடத்துல நாங்க எங்களை நேசிக்க முடியாதவங்களையும் நாங்க நேசித்து காண்பிக்க தான் நாங்க இங்க வாரோம். අපි ඒ නිසා තමයි අපි මෙතනට අපිට ප්‍රේම කරන්න බැරි මිනිසුන්ට අපි ගොඩක් ප්‍රේම කරන්න ඕනේ කියන දේ තමයි අපි මෙතන. நாங்க கிரியையில காண்பிக்க நாங்க வாரோம். අපි ක්‍රියාවෙන් පෙන්눔 කරන්න තමයි මෙතන. நாங்க இன்னொருவர பிரச்சனையில நாங்க நடுவுல நின்று அவங்களத எங்கட பிரச்சனையாக நாங்க எடுத்து நாங்க அவங்கள காப்பாத்த நாங்க முயற்சிக்கிறோம். අපි මෙතනට එන්නේ ඒකයි. අපි අනිත් අයගෙනගේ ප්‍රශ්නේ අපි අරගෙන ඒගොල්ලන් මැදිහත් වෙලා ඒ ප්‍රශ්න සියලු අපි බාර අරගෙන ඒගොල්ලෝ එතන නිදාස් කරනවා. அப்ப அவன் அல்ல, அவனுக்குள்ளாக தேவன் இருக்கு. ඒ කියන්නේ එයා නෙවෙයි ඒක. එයා තුල දෙවියන් වහන්සේ ඉන්නවා. அவனா இருந்து அவனால செய்ய. එයා නම් එයාට ඒක කරන්න බෑ. பரிசுத்தாவியான் பெறாட்டி அவனால செய்யல. என்னாலையும் செய்யல, உங்களாலையும் செய்யல. බුද්ධාත්මයන් වහන්සේ එයා ලබාගෙන නැත්නම් එයාට නෙවෙයි කිසි කෙනෙකුට කරන්න බෑ. ஆனா அவன் பரிசுத்தாவியை பெற்று அவன் நடுவுல நீ. හැබැයි එයා සුද්ධාත්මයන් වහන්සේ ලබාගෙන තිබුණද එයා මැද ඉන්නවා. அதனால சொல்லு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். சாம் அது ஒரு விசேஷித்த 2 பேர் பிரச்சனையாரங்களோ நடுவுல ஒருவன் வந்தான் அந்த இடைவெளியில அவன் பாக்கியவானன். அவன் பரலோக ராஜ்யம் அவனுடையது. ඒ කියන්නේ සමාදානය කරනවා කියන්නේ ඒ කාටවත් කරන්න බෑ. කරනවා කියන්නේ ගොඩක් සාක්ෂියවන්ත මිනිස්සු. ඒගොල්ලෝ අනිවාර්යයෙන්ම ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේ. பாருங்க, அதுக்கெல்லாம் தேவன் போனஸ் வச்சிருக்கு. அவனுக்கு அந்த இப்படி இந்த ஜாக்பாட்ல மாதிரி பரலோகத்துக்கு அனுப்புற பாருங்க. ஏன்னா அவன் சமாதானம் பண்றான், 2 பேரை இணைக்கிறான். අපි අනේකයි. ඒ කියන්නේ බෝනස්. ඒ කියන්නේ සතුටින් දෙන දෙයක් වගේ අපි සමහර ක්‍රියාවල් කරනකොට ඒකට අපිට ලැබෙන එක නොමිලේ. ඒ කියන්නේ அதனாலதான் ஸ்தாபனங்கள் போனஸ் எதிர்பார்க்கும். ඒකට நீங்க සභාව சம்பளத்துக்கு போய் போனஸ் எதிர்பார்க்கிற மாதிரி கிறிஸ்தவத்துல போனஸ்ல வரலாம். ඒව තමයි සභාව කියන්නේ මේ නිකායවල ඉන්න කට්ටිය ඒ වගේ බෝනස් වලින් என்னடா යන්න புது තමයි உபதேசம் බලාපොරොත්තු වෙන්නේ. சிந்திக்கிறாங்க. புது உபதேசம் මේක අලුත් දේශනාව කියලා ඔයගොල්ලෝ කල්පනා කරන්න அப்படி එපා. இருக்குதானே வேதத்துல. ஏன்னாண்டா பாருங்க, அடுத்தது பாருங்க, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு காரியம், அந்த பலன் உங்களோடு கூட அதாவது ஒரு சாப்பாடு ஒருவனுக்கு கொடுக்கக்குள்ள நீங்க இல்லாதவனுக்கு கொடுங்க. அது வேதம் என்ன சொல்லுது, அந்த பலன் உங்களோடு கூட அங்க வருதாம். ඒක තමයි. ඒ කියන්නේ නොයෙකුත් දේවල් අපිට කරන්න තියෙනවා. අපි එක්කෙනෙක් එක දෙයක් කරලා තව එක්කෙනෙක් තව. ඒ Tamanට ලැබෙන දේවල් අපි සොයාගෙන ඒ දේ අනිවාර්යයෙන් කරන්න ඕනේ. இப்ப தண்ணிய பாக்குள்ள ஒரு ஞாபகம் இருப்பாரு. වතු දිහා බලනකොට මට இப்ப வேதம் சொல்லுது, என்ன அந்த வசனத்தை ඒ වචනේ කියන கலசத்துக்கு முன்னு கொண்டு வரு. அது எனக்கும் தெரியும். அப்ப என்ன அவருடைய நாமத்தில் நிமித்தம் ஒரு கலசம் தான். அப்ப எப்படி, அதாவது தேவனுடைய தாசன், அதாவது ஊழியக்காரன் நினைச்சு கலசம் கொடுத்தா. நீங்க வர்றவனுக்கு தண்ணி கொடுத்தா இல்லை. அந்த வசனத்தை போய் பாருங்க. அத அவர நாமத்தை, இது தேவன்ட மனித சொரியா சொல்லு. බයිබලයේ වචනය සඳහන් කරලා තියෙනවා. ඒ කියන්නේ වතුරු තිබාගේ කියලා එන මිනිස්සෙක් තම ඒ කියන්නේ එන මිනිස්සෙකුට ප්‍රේම කරලා எடுத்தோம். நாங்க அதை வாசிப்போம். ஏன்னா அது சும்மா தண்ணி கொடுக்கறது சொல்லு. ඒක වචනේ කියන්නේ නිකම් මේ වතු දෙන එක නෙවෙයි. තිබාගේ කියලා එන එක්කෙනාට ඒක කෝපයක වීදුරුවක වතුරක් දෙනවා කියන්නේ. அப்ப அவன் கொடுப்பவன் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று. කියන්නේ ඒකේ ප්‍රතිඵලය දීපු වතුරට ප්‍රතිඵලයක් ලබා ගන්න නොදී යන්නේ නැහැ කියලා. அப்ப பாருங்க, அப்ப அடையாமல் போவதில்லை,
ලබා නොදී ලැබෙන්නේ නැති යන්නේ சரி. නැහැ කියලා කියනවා. அப்படியானவன் பாதாளத்துக்கு போயிட்டு அப்ப இந்த வார்த்தை பொய்யாயிருமா? நான் கேட்கிறேன். ඒතකොට මේ වගේ කියන්නේ මේ நீங்க පාතාලේ சிந்திச்சு මේ වචනේ බොරු වෙනවා. அப்ப ඔයගොල්ලෝ தேவனால அடையாமல் போவதில்லை என்றபடி தேவன் அங்க அனுப்ப இயலாதவர். ஏனென்றா அந்த வாக்குத்தத்தோட ஆசீர்வாதம் தேவன் கொடுத்துதான். ඒ වතුර වෙනුවෙන් එයාට ලැබෙන්න තියෙන ලැබෙන්නේ නැතුව එයාට ලබා ගන්න බැරි නැති වෙන්නේ නැහැ. நான் அதை வாசிச்சு காட்டியிருக்கேன், திரும்ப நினைப்போட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது திரும்ப 2ஆம் மரணம் சேதப்படுத்தாத வார லிஸ்ட் ஆக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரருக்கு பணிவிட செஞ்சு அவங்களுக்கு சேவை செஞ்சு அவ்வளவு பேரே லிஸ்ட்ல கொண்டு வாரு. எத்தனை பேர் இருக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. வாசிச்சவங்க பிரசங்கிச்சு. හැබැයි දෙවන විනිශ්චය அதாவது தேவண்ட ஜனங்களுக்கும் தேவண்ட தாசர்களுக்கும் ஏதாவது ஒரு வழியில ஊழியம் செய்யறதுக்கு உதவினவங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறது. அது ரெண்டாவது நியாயத்தீர்ப்பு. அதாவது இவங்க ஒருவேளை இந்த பெஞ்சில் எடுப்பாங்க. කියන්නේ මේක දෙවෙනි විනිශ්චයේදී ඔසවා ගැනීමේදී ගිය පළවෙනි එකේ නැතුව දෙවෙනි එකේ යන්න ඉන්න මිනිස්සු කට්ටියට දෙවියන් වහන්සේ දෙන දේ තමයි දෙවියන් වහන්සේගේ තුල ඉන්න දේශනා කරන සියයා වෙනුවෙන් හිටපු සේවය කරපු සියලු දෙනාටම එයාගේ අනුග්‍රහයෙන් තමයි ඒක ලැබෙන්නේ. பாருங்க, அப்ப தேவன் வார்த்தை அதான் வேதம் சொல்லுது. நீங்க சிதிகர்ஸ்ல தேவனை அணுகும் விதம் ஈஸி. வார்த்தையில போனா அங்க பிடிக்கலாம். හැබැයි දෙවියන් වහන්සේට ඔයගොල්ලෝ ළඟා වෙනවා කියන්නේ ඒක ගොඩක් ලේසි පාසු දෙයක්. මොකද එයා කියන දේ ඒක ඒ විදිහට කරගෙන ගියොත් ඒක අනිවාර්යයෙන්ම යන්න. ஆமென். அப்ப அதனாலதான் அந்த சில இலகுவான வசனங்கள் இருக்கிறது. அந்த வழியில போகும்போது நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். සමහර වචනවල තියෙනවා අපිට ලේසියෙන් එයා ළඟටම යන්න පුළුවන් දේවල්. ඒක හරියට පිළිපදිනවා නම් වාගෙන අපිට යන්න පුළුවන්. அப்ப தீக்க சொல்ற எதுல சொல்றேன் அவர் சொல்ற ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீர் என்ன பயன்படுத்தி வேண்டாம், உங்களை எங்கேயோ கொண்டு போ. අනාගත වාක්‍යතුමා කියන්නේ දෙවියන් වහන්සේට මට කිසිම දෙයක් නැහැ, කිසිම බලයක් නැහැ මාව ළඟට ගෙනියන්න කියලා. අපි දෙවියන් වහන්සේ කනිවා. அதுதான் தேவனாய். ඒක තමයි දෙවියන් වහන්සේ. அப்ப அதனால பாருங்க தேவன் வேறொரு வழியில கொண்டு இன்றைக்கு பாதாளத்தில் நல்ல ஆத்துமா. හැබැයි පාතාලෙට හොඳ ආත්ම. அப்ப பாருங்க இன்றைக்கு நீங்க இந்த சபைக்கு வரலாம். මේ සභාවට ඔයගොල්ලෝ එන්න நீங்க පුළුවන්. வந்த வண்ணமாக எல்லாரும் அந்த குடும்பமா சூப்பர், அந்த குடும்பமா நல்லவங்க, நேரத்துக்கு வருவாங்க, எல்லாம் அதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் சம்பந்தம். හැබැයි සභාවට ඇවිල්ලා ඒ පවුලේ අය හොඳයි, ඒ මිනිස්සු හොඳයි, වෙලාවට එනවා, හැම දෙයක්ම කරනවා. මේ වගේ දේවල් කියලා අපි කිව්වට ඒකෙන් ප්‍රයෝජනයක් නැහැ. ஆனா நீங்க பிறனுக்காக இந்த சபைக்காக தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு செய்தியை கொண்டு போக நீங்க எப்ப பிரயாசப்படுறீங்களோ அப்பதான் நீங்க வார்த்தையை பெற்றிருக்கிறீங்க, தேவண்ட ஆவியை பெற்றிருக்கிறீங்க. හැබැයි දෙවියන් වහන්සේට ගෙනුවෙන් වචනයක් කරගෙන අපි යනවා නම් අන්න ඒක තමයි. புரியுதா உங்களுக்கு? அதுதான் நித்திய ஜீவனா இருக்கிறது. ඒක තමයි සදාකාල ජීවිතය. அப்ப அதனாலதான் நீங்க பாருங்க அங்க தீக்கர்சி அங்க பார்க்கும்போது நல்ல உத்தமமான மனிதர்கள் அங்க இருந்தாங்க. ඒක තමයි අනාගත වාක්‍යතුමා පාතාලෙදි බලනකොට හොඳ උතුම් මිනිස්සු එහි හිටිය ආත්මවල තිබුණා. ஜனங்களை நேசிச்சவங்க அங்க இருந்தாங்க. ජනතාවට ගොඩාක් ප්‍රේම කරපු අය හිටියා. ஆனா அங்க பிரயோசனம் இல்ல. ஆனா அவங்க கூக்குறறாங்க, அழுகுறாங்க. பாருங்க, இப்ப நாங்க வாசிச்ச அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் ஒரு நல்ல ஒரு மனிதன். හැබැයි ඒ වගේම මේ මිනිස්සු කෙන්දිරි ගන්නවා, අඬ ගැටෙනවා. හැබැයි කිසිම ප්‍රයෝජනයක් ஆனா அங்க ஒரு பிளவு அங்கே உண்டாயிருந்தது. හැබැයි එහෙන් ලොකු වෙනසක් තිබුණා. ஆனா அங்க ஏழ்மையாக வாழ்ந்து அங்க விழுகிறத பொறுக்கி சாப்பிட்டு கொண்டவன் ஆபிரகாமுடைய மடியில அவன் அரவணைக்கப்பட்டிருந்தான். හැබැයි ඉංගන් කාලා ඒ අර පොසත් මිනිස්සයා කන දෙකකින් වැටෙන දේ අවුලගෙන කාපු ඒ දිලිඳු මිනිස්සයා ආබ්‍රහාම්ගේ ඔඩොක්කේ වාඩි වෙලා. அதனால நீங்க எப்படி நடக்கிறீங்க, நீங்க எதை நோக்கி இருக்கிறீங்க, உங்களோட கண்கள் எங்க நோக்கி இருக்கிறன்றதை சிந்திப்பீங்க. හැබැයි ඕගොල්ලෝ කොහෙද සිටින්නේ, මොනවද කරන්නේ, ඕගොල්ලෝ අපි හිතන්නේ මොනවද කියන එක කියන අපි හිතන්නේ. உங்களோட கண்கள் கவனமாயிருக்கட்டும். අපේ ඈදී අපි ගොඩක් පරිසම් වෙනවා. அதனாலதான் நான் அதை வாசிக்கும் போது நான் சிந்திச்சேன். அதான் தீக்கசி பாருங்க, அந்த அவரோட கார்ல சிலுவையை எப்படி வச்சிருக்க சென்டர் தொங்க விட்டுருக்கு. හැබැයි අනාගත වාක්‍යතුමා එයාගේ කාර් එකේදී හරියට කුරුසිය අර ඉස්සරහටම හරියට තබා තියෙනවා. ஏனென்றா அந்த அமெரிக்கா உங்களுக்கு பாவமான கண் எப்பயுமே ஏதாவது ஒன்றை பார்க்க வைக்கும். මොකද ඇමරිකාව කියන්නේ මා පව්කාර රටක්. ඒක කොයි වෙලාවද ඒ පාප කර්මවල දකින්න නැති වෙන්න තමයි ඒක. அதனாலே அறகுறையாக உடுத்துற பெண்களை நான் பார்த்து இச்சை என்ன தாக்க கூடாதுக்கு அவர் எப்பயுமே சிலுவையை பார்த்து கொண்டிருந்தார். හැබැයි බාගෙට අඳන් ඉන්න ගෑනු අය කියන දිහා බලලා එයාගේ ආශාව ඒ පැත්තට යන්නේ නැති වෙන්න
එයා ඒ කුරුසිය දිහා බලන් යන්න තමයි කිව්වේ. ஏனென்றா தேவ அங்கே பிசாசுக்கு அதான் திக்க சொல்ற நீங்க எதை இதனாலும் இந்த கண்ணை ஒரு கண் எடுத்தாலும் அவன் காணும் முழு உங்களை டோட்டலா அவனுக்கு இல்லாம ஆக்கு. ඒක තමයි මේ කියන්නේ එක ගත්තත් යක්ෂයාට අපි සම්පූර්ණම බිම වත්තන්න පුළුවන්. அதனால கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ඔබ සියලු දෙනාම දෙවියන් වහන්සේ இது ආශිර්වාද புரிஞ்சிருக்கும் என நான் මේ விசுவாசிக்கிறேன். සියලු දේ ඔයගොල්ලන්ට තේරෙන්න ඇති කියලා මම විශ්වාස කරනවා. சிங்களத்திலே அங்கே அருமையாக அங்கே சவரன் கொண்டு வந்தார். இன்னும் இன்னும் அதிகமாக இது வளர வேண்டும் என நான் விரும்புறேன். සිංහල පරිවර්තනය ඔයගොල්ලන්ට තේරෙන්න ඇති කියලා හිතනවා. ஆமென். அதனாலே நாங்க இன்னும் ஜெபிங்க. தேவன் இந்த காரியத்தை தேவன் மாற்ற வேண்டும். நாங்க பரிசுத்தாவியை பெற்று நாங்க தேவனுக்குள்ளாக இன்னும் நெருங்கி வர வேண்டும். අපි සුද්ධාත්ම වහන්සේ ලබාගෙන තව තවත් අපි දෙවියන් වහන්සේට ලං වෙන්න ඕනේ කියලා සියලු දෙනාම යාත්නා කරනවා. நாங்கள் ஒருவரை ஒருவர் விசாரிக்கணும், ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்திக்க வேண்டும். අපි එක එක්කෙනා වෙනුවෙන් අපි කැප වෙලා ප්‍රේම කරලා එක එක්කෙනාගෙන අපි හොයන්න ඕනේ බලන්න ඕනේ. ஏனென்றால் வேதம் சொல்லுது நீங்க எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் ඒක ஆயிருக்கு. තමයි දේව වචන කියන්නේ අපි සියලු දෙනාම එකම රොටියක් වශයෙන් අපි සිටිනවා. அப்ப அதனால தேவன் தாமே இந்த வருடத்துல உங்களுக்கு அப்படியான இயல்புகளை தேவன் கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். මේ අවුරුද්දේදී මේ අලුත් අවුරුද්දේදී අපි මේ අවුරුදු පුරාම ඒ වගේ අපි සියලු දෙනා එක එක්කෙනාට වෙනුවෙන් එක එක්කෙනා වෙනුවෙන් අපි ඉන්න ඕනේ කියන එක බලාපොරොත්තු වෙනවා. ஏன்னா நான் நெருங்க இயலாது. මට ඔයගොල්ලන්ට ලං වෙන්න அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ඒකට උදාහරණයක් මම කියන්න. இப்ப தேவன் ஆபிரகாம் வந்து தேவனுடைய ஒரு மனிதனாய், ආබ්‍රහම් කියන්නේ දෙවියන් වහන්සේගේ පුත්කලයේ ஆனா அந்த ஆபிரகாம் திகர்சுடைய அந்த தேவண்ட வாக்குத்தத்த பேச்ச மீறி அங்கே வேறு ஒரு தேசம் எகிப்துக்கு போன வேளையிலே ආබ්‍රහම් දේ වචනයට විරුද්ධව එගිප්තයට ගිය වෙලාවේ அவர் 10 வருஷமா அவனோட பேசு. ඒ අවුරුදු 10ක් එයාත් එක්ක මුණ ගැහුනේ නැහැ. பாருங்க, தேவாதி தேவன், அன்பு கூர்ற தேவன், அவர் சொன்னதுக்கு, அதாவது தேசம் என்றது பரிசுத்தாவே, அந்த இடத்துக்குள்ள அவன் விட்டு தேவனை ஆராதிக்காம வேற போனோன்னு அவர் பேசாமே இருந்து. හැබැයි සුද්ධාත්මයන් වහන්සේ කියන්නේ දේශයක්. හැබැයි එයා අකමැති ඒ දේශයෙන් පිටත් ගිය නිසා එයා මේ ආබ්‍රහම් එක්ක කතා කරේ නැහැ. பாருங்க, அதுதான் தேவன். அதான் அதே போலதான் ஒரு ஊழியக்காரன் வார்த்தைக்கு புறம்பா ஒரு மனிதன் வெளியே இருக்கக்குள்ள அவன் பேச மாட்டான். அவங்க உள்ள வந்தா அவன் எப்பயுமே நேசிக்கிற வண்ணமாய் நேசிப்பான். හැබැයි මග පෙන්වන දේව සේවකයාත් ඒ වගේම තමයි. අපි සුද්ධාත්මයන් වහන්සේ තුල ඉන්නකොට කතා කරන හැම දෙයක්ම ඔයලා බලන හැම දෙයක්ම. හැබැයි එතනින් පිටත් වෙලා ගියාට පස්සේ එයාට හොයාගන්න බෑ. එයාගෙන ඔයලා වැඩක් නැහැ. ஏன்னா அவர்கள் எப்பயுமே தேவனுடைய பிரதிநிதியா இருக்கிறார்கள். பேசுறது அவங்க கை கொண்டு நடக்க வேண்டியவளா இருக்கிறாங்க. මේ එයා කවදා හැමතිස්සෙම ජනතාව වෙනුවෙන්ම ඉන්න කෙනෙක්. දේව සේවකයා කියන්නේ එයාගෙන සියලු දේම ඔයලා බලන කෙනෙක්. அப்ப அதனால உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. අපේ අපිට ඒ අයිතිය තියෙනවා. அதனாலே நீங்க நேசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். අපි ප්‍රේම කරමු එක්කෙනාට. දෙවියන් වහන්සේ ඔබ සියලු දෙනාම அதனாலே இடைவெளியில் நிற்றல் என்றது பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒன்று. ඒ කියන්නේ මැද හරිය ඉන්නවා කියන එක ලේස් පස්සයක් ஆனா නෙවෙයි. அது உங்களாலும் என்னாலும் கூடாது. මටත් ඔයාටත් බෑ අපි බලේ. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். හැබැයි දෙවියන් වහන්සේගේ බලයෙන් අපිට සියලු දේ நீங்க அதான் திகழ்ச்சி, நீங்க என்ன செய்திருந்தாலும் நீங்க பரிசுத்தாவியை நீங்க வாங்கிக்கும் போது அவர் உங்களை மாத்துவார். ඔයගොල්ලෝ මොන දෙයක් කරලා තිබුණත් සුද්ධාත්මයන් වහන්සේ වෙන පිපාසයක් අපිට ඇති වෙනකොට තමයි සියලු දේ එයා කරන්නේ. ஆமென். அதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த அடையாளத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க, அவங்க பாதுகாப்பை பெற்றாங்க. අපේ ඉස්රායල් ජනතාවත් ඒ වගේ තමයි. ඒ ලකුණ ඒගොල්ලෝ ලබා ගත්තා. ඒගොල්ලෝ ආරක්ෂා වුණා. அதனால இன்னைக்கு பரிசுத்தாவி அடையாளமா இருக்கிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ අපිට ඒ ලකුණක් කියලා அந்த තියෙනවා. அடையாளத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. ඒ ලකුණ අපි ලබා ගත්තා නම් ඒ සියලුම ආරක්ෂා සියලුම දේ අපිට ලැබෙනවා. அவர் வரும்போது உங்களை எல்லாமே மாற்றுவார். එයා එනකොට අපි සියලු දේ වලින් වෙනස් කරයි. அதனாலதான் நீங்க பெற வேண்டியது, வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அது ஒன்றுதான். හැබැයි අපි ගොඩාක් පිපාසයෙන් අපි ඒක ලබා ගන්න ක්‍රියා කරන්න ඕනේ. ඒක ලබා ගන්න. ஆனா நாங்க நல்லவங்களா இருந்து நாங்க மாறணும் என்று முயற்சிக்கிறோம். அதனாலதான் எங்களால மாறலாம் இருக்கு. ඒක තමයි අපි හොඳ මිනිස්සු වෙලා වෙනස් වෙන්න ඕනේ කියලා අපි හිතලා කරන්න ගියොත් ඒක බැරි වෙනවා. நாங்க போய் பேசக்கூடாது, நாங்க களவு எடுக்க கூடாது, நாங்க அதை பார்க்க கூடாது, இதை பார்க்க கூடாதுன்னு நாங்க தீர்மானம். அது கிறிஸ்தவம். ඒ කියන්නේ ඒ දිහා බලන්න හොඳ නැහැ, මේ දිහා බලන්න හොඳ නැහැ, මේක කරන්න හොඳ නැහැ, ඒක කරන්න හොඳ නැහැ කියලා අපි හිතලා අපි හදාගන්න ගියොත් ඒක හරියන එක කිකද ක්‍රිස්තියානි ஆனா நீங்க ஆண்டவரே திகழ்ச்சியா தான் சொல்ற, நீங்க பரிசுத்த ஆவியை தாங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆவியை தாங்கன்னு நீங்க கதறி அழும்போது அது வரக்குள்ள நீங்க ஆட்டோமேட்டிக்கா பேசணும். ඒක තමයි
අපි දෙවියන් වහන්සේ තුල ළඟ ගිහිල්ලා දෙවියන් අපිට සුද්ධාත්ම වහන්සේ අපිට ලබා දෙන්න අපි මේ වලින් සියලු දේවලින් අපි වෙනස් වෙලා අපි ජීවත් වෙනවා කියලා ඉල්ලනකොට ඒක එයා ලබා දෙනවා අපිට ඒ විදිහට ජීවත් වෙන්න அதான் பவுல் சொல்றான், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். අපිට සම්පූර්ණ දෙයක් එනකොට අඩුපාඩු අපෙන් ஆமென். ඈතලා යනවා. அப்ப நிறைவானது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. ඒ කියන්නේ සම්පූර්ණ දෙයක් කියන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ. அதனாலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். ඒ නිසා සියලு දෙනාටම නැගිට සිටිනවා. நன்றி கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் சர்வவல்லவரே, கோடானபடி ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான இந்த நேரத்திலே ஒரு அழகான ஒரு காரியத்தை இம்மட்டு நேரமாக நாங்கள் பார்த்து, அன்பானது எதை செய்யும், சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும் என்ற வண்ணமாக அன்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். அந்த அன்புதான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் எப்படிப்பட்ட துரோகிகள், எப்படிப்பட்ட பாவிகளாயிருந்தாலும் நீர் எங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறேன். அப்பா பிதாவே, எங்களை மன்னியும் என்று கூப்பிடும் போது ஓடி வருகிற தேவனாயிருக்கிறேன். அதனால் தான் கர்த்தாவே, இந்த பூமியில் இருக்கிற தீக்க சொல்லார் ஆண்டவரே, முழு மையை கூட முழு உலகமே ஒரு மையானாலும் உம்முடைய அன்பை விவரிக்க முடியாது. எந்த கவிஞனாலும் உம்முடைய அன்பை விவரிக்க முடியாது. அதே போல கர்த்தாவே, எங்களுடைய தவறுகள் எப்படிப்பட்டதான ஆண்டவரே, இப்ப அங்கே ரத்தாம்பரம் போல இருந்தாலும் நீர் பஞ்சை போல மாற்றுகிற தேவன். ஏனென்றால் நீர் கேட்கிற காரியம் மனம் திரும்புதல் மாத்திரமே. ஆண்டவரே, உம்மிடத்திலே ஓடி வர வேண்டும் என்று மாத்திர நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். அதை தான் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற தேவன். அதனால் தான் சொன்னீர், உங்களால் கூடாது, ஆனால் என்னால் எல்லாம் கூடும் என்று நீ சொன்னீர். அதனாலே கர்த்தாவே, இந்த சமூகத்திலே நாங்கள் நிற்க பாத்திரம் அல்ல. நாங்கள் துரோகிகளாயிருக்கிறோம், நாங்கள் வஞ்சகர்களாயிருக்கிறோம், நாங்கள் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களை தேடி வந்து எங்களுக்கு கிருபை அளித்து கர்த்தாவே, எங்களுக்கு சுகத்தை அளித்து கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவர் எல்லாவித காரியத்தை செய்து கர்த்தாவே, இந்த நிமிஷம் மட்டும் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதன் கூட ஒன்றுக்காக இறக்கப்படுவானால் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எப்படிப்பட்ட ஒரு அன்புடையவராயிருக்கிறீர். அதனாலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி தேட கர்த்தாவே, நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக சோதரம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் இடத்திலே வர வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை அவர்கள் பெற வேண்டும் என்பதே உம்முடைய திட்டமாயிருக்கிறது. அதனாலே ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஒவ்வொருவோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். உம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்து கர்த்தாவே, பரிசுத்த ஆவியே நல்ல போதகராயிருக்கிறபடினால் நீரே அந்த வார்த்தையை எடுத்து சுட்டி காட்டுகிற தேவன். வாசிக்கும் போது உணர்வை கொடுக்கிறவர் நீராயிருக்கிறீர். கண்களை திறக்கிறவர் நீராயிருக்கிறீர். வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நீராயிருக்கிறீர். அதனாலே ஆண்டவரே, மனிதன்றது அங்கே ஒன்றை ஜீவனை கொடுக்க முடியாது, ஆனால் உம்முடைய வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அது அழியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.